அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்ஃபைனட் யூனிவர்சிட்டி லேர்னிங் அகாடமியோடைய 100 டேஸ் சேலஞ்சில் எனக்கு டே 3க்கு என்ட்ரு ஆயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மார்னிங்கே நிறைய பேர் வந்து எழுந்துட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்குலாமே ஒரு 40 பேருக்கு மேலேயே வந்து கிளாஸ்க்குள்ள ஜாயின் ஆயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர்கிட்ட எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஏன்னா வந்து ஒரு பெரிய உத்வேகம் வரணும். அந்த உத்வேகம் அப்படிங்கிறது யாரோ சொல்லியோ இல்லை நான் சொல்லிட்டு இல்லையா, வெற்றி அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? நமக்குள்ள உள்ள உள்ளுணர்வுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் எல்லாமே ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லாருமே லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சா? ஸோ பண்ணிட்டு தானே கிளாஸ் வரீங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க என்னதான் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருந்தாலும், நம்மளோட பிரெயின்குள்ள நம்மளோட ஃபேமிலியில உள்ள ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில உள்ள ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம போட்டு தடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது இதுன்னு ஃபேமிலி ஞாபகம் வரும். ஸோ அப்போ நான் வந்து திடீர்னு நம்ம ஃபினான்ஷியலா இன்னைக்கு ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டணுமே, யாராவது பணம் கொடுக்கணுமே, இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா நம்மளோட ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் பண்ணும்போது கம்ப்ளீட்டா உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கும்? நான் பிடி அசிஸ்டன்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன நான் வந்து என்னோட என்னோட ஒரே ஒரு கோல்குள்ள நான் போகணும் அப்படின்னு நீங்க பதிவு பண்ண அந்த ஏர்லி மார்னிங் டைம்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் அலாரம் வைக்கிறீங்களா, 15 நிமிஷம் அலாரம் வச்சு பண்றீங்களோ, எவ்வளவு டைம் பண்ணாலும் அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஸோ மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. சரியா? ஓகே சார், நீ கிளாஸ்ல போயிடலாமா? எனக்கு ரொம்ப 4:30 ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ட்ரிக்னாமெட்ரி. ஸோ நம்ம நேத்தி பார்த்ததுல வந்து மேட்ரிசஸ்ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டோம். ஒரே ஒரு டாபிக் டயகனலைசேஷன். ஸோ அதை நீங்க செல்ஃபா நீங்க படிக்கும்போது நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது டயகனலைசேஷன் ஒரு டாபிக் மட்டும் தான் நான் டீச் பண்ணல. மற்றபடி எல்லா டாபிக்கோட பேசிக் கண்டென்ட் ஓவர்வியூ கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ 2 days அப்படிங்கிறது ஆக்சுவலா ஸ்டடி பிளான் எல்லாருக்குமே நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். நியூ ஜாயினர்ஸ்க்கு திரும்ப ஒரு கூட நான் குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ ஹேபிட் ட்ராக்கரை இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. டே 3னா சாட்டர்டே சண்டே எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. பட் இன்னையில இருந்து உங்களோட ஹேபிட் ட்ராக்கரை ஆக்டிவ் பண்ணுங்க. ஸோ ஹேபிட் ட்ராக்கர் எல்லாருமே கையில் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஏர்லி மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்றீங்களா, அந்த இடத்துல ஸ்டாரோ இல்ல கிளாஸ் கரெக்டா கவனிச்சீங்கன்னா ஸ்டார் இல்லைன்னா ஹார்ட் இல்ல ட்ரையாங்கிள், அந்த பார்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி முடிங்க. சரியா? தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மேக்ஸிமம் கண்டிப்பா ஒரு மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, மதியம் ஒரு 3 ஹவர்ஸ்னா நான் வந்து ஒரு 2 நாளைக்குள்ள முடிக்கணும் ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு டாபிக்கு நீங்க ஒரு 5 மணி நேரம் செலவு பண்ணிருக்கணும். ஒரு நாள் அப்படிங்கிறது 5 மணி நேரம் கிடக்கு. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கோம்னா வேலைக்கு போறவங்களாலையும் காலைல 3 மணிக்கு எழுந்து படிக்க முடியும். 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள, இல்ல 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள படிக்க முடியும். பகல் நேரத்துல படிக்கலாம். நைட் ஒரு கண்டிப்பா 8 to 9 கிளாஸ்லாம் வச்சா நிறைய பேர் வரீங்க. அப்படிங்கிறப்ப 8 to 9 படிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு 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 உங்களுக்குன்னு ஒரு டயத்தை நீங்க அலோகேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன எப்ப வேணாலும் படிப்பேன்னு சொல்றவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இந்த டைம்ல தான் நான் படிப்பேன். மத்த டைம் என் ஃபேமிலிக்காக. நீங்க கொலாப் பண்ணி நான் எப்ப வேணாலும் படிப்பேன், எப்ப ஃப்ரீயா இருக்க முடியும்னு சொல்லவே சொல்லாதீங்க. என்கிட்ட அந்த வார்த்தை எப்பவும் சொல்லவே கூடாது. அதுக்கு தான் நான் ஹேபிட் ட்ராக்கர் கொடுத்துருக்கேன். உங்களோட 24 மணி நேரத்தை எப்படி பிரிச்சு உங்களுக்கு எழுதிக்க முடியுமோ எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை படிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு டே 3ல வந்து ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரி 2 நாள் படிச்சா போதும். நான் அந்த 5 ஹவர்ஸ்னு சொல்றேன் இல்லையா, இந்த 5 மணி நேரத்துல இன்னைக்கு நீங்க 5 மணி நேரம் என்னென்ன படிக்கணுமோ அது வந்து ஆக்சுவலா நான் புக் எப்பவுமே வந்து யாராவது சில பேர் கேட்டிருந்தீங்க, டெக்ஸ்ட் புக்ஸ் எனக்கு வேணும், டெக்ஸ்ட் புக்ஸ் என்னென்ன வேணும், என்னென்ன புக்ஸ்லாம் வந்து நாங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து நான் இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யூஜிடிஆர்பி சிலபஸுக்கு எந்தெந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்கணும் அப்படிங்கிற சோர்ஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலும் நிறைய வருது. பட் நான் உங்களுக்கு இப்போவும் சொல்ற ஒரு விஷயம், பேப்பரா கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன், நாலேஜா கொடுக்க நான் விருப்பப்படுவேன். ஸோ நாலேஜ் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அகாடமியுடைய ஒரு பெரிய கோல். நான் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் நாலேஜ் கொடுக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கத்துனா இன்னைக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்க போறோமா, அந்த டாபிக்கு என்ன புக்கோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 10 யூனிட்டுக்கு உட்காந்து எழுதி வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? 10 யூனிட்டுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் தான் வேணும், இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்னு நான் சொல்றோம் அப்படின்னா, அப்போ உட்காந்து எழுதி வச்சுட்டு நம்ம எழுதி வச்சு அடுத்த நிமிஷம் ஷாப்ல போய் எல்லா புக்ஸும் வாங்க போறோமா? இல்ல. எல்லா புக்ஸும் நம்ம நெட்ல கிடைக்குதுன்னு பார்க்க போறோமா? புக்ஸ் அவைலபிளா கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? இப்போ அதை எதுக்காக நம்ம கலெக்ட் பண்றோம்? ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்றோமா, அது நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த யூனிட் டீச் பண்ணும்போது அந்தந்த யூனிட்டுடைய நான் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் நான் சொல்றேன். அந்த டெக்ஸ்ட் புக்ஸோட பிடிஎஃப்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இல்லைன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரியா? சோ டோன்ட் வரி, அதுக்காக ரொம்ப போட்டு ஓவர் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்னோட குறிக்கோள் என்ன? ஒரு நாள் ஒரு குறிக்கோள்னு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 1 டே ஃபுல்லா ட்ரிக்னாமெட்ரி பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். உங்களுடைய 5 மணி நேரம் நீங்க யோசிச்சா கூட எனக்கு போதும். ஓகே, நான் இப்ப மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். இப்போ மெட்டீரியல்ஸ்னா ஃபார்முலாஸ். மெயினா 2 டாபிக்கா பிரிக்கலாம். ட்ரிக்னாமெட்ரி போர்ஷன்லயே ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன். அது ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன் ரொம்ப 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 சிம்பிள். நாளைக்கு இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். ஸோ நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங் கிளாஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அது நான் ரெக்கார்டிங்ஸா கொடுத்துருவேன் 100 டேஸ் சேலஞ்ச் பசங்களுக்கு. சரியா? ஓகே, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வருமா அப்படின்னா, மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும். ஸோ மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ ஃபார்ம்லவே தெரியல. இப்போ நீங்க வாய்ப்பாடு கேட்கறாங்க, திருப்பி உங்களுக்கு ஒரு டேபிள் கேட்கறாங்க, 7 டேபிள் சொல்லுங்க அப்படின்னு. 7 டேபிள் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கும். இல்ல, திடுதிப்புன்னு ஒரு 7 into 7 என்னன்னு கேக்குறாங்க. இப்ப திடீர்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு ஃபார்ம்ல படிச்சிருந்துச்சு, அதை வாய்ப்பாடு படிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த
டைம்ல ஆன் டைம்ல சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெமரி பவரை டெஸ்ட் பண்றதுக்கான விஷயம். அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் வந்து நான் போர்டில் டீச் பண்ண போறது கிடையாது, நோட்ஸை காட்ட போறேன். அந்த நோட்ஸ்ல நான் ஹைலைட் பண்றத தெளிவா எழுதுங்க. ஏன்னா நான் எழுதும்போது நான் என்னன்னு போடும்போது நீங்க என்னன்னு புரிஞ்சுக்காம எழுதி உங்களுக்கு அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் நோட்ஸ் காட்டுவேன். அந்த நோட்ஸ்ல உள்ள பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸை நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவேன். அந்த பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நீங்க எல்லாம் எழுதிக்க வேண்டியது ட்ரிக்னாமெட்ரின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் போட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இல்ல வாட், வென், ஸோ வாட் என்ன ரீசன், என்ன வேணும், எதுக்காக வேணும், அதுக்கப்புறம் தேங்க் காட். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த இமேஜினேஷன் விசுவலைசேஷன் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணி அந்த இடத்துல தமிழ்ல ஒரு சைன் பண்ணுங்க. அந்த ட்ரையாங்கிள்குள்ள நீங்க தமிழ்ல வந்து சைன் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் கொஞ்சம் டே 10 வரைக்கும் போயிடுச்சு, ஒரு யூனிட் ஒரு 2 யூனிட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். முடிஞ்சா ஒரு கிரீன் கலர் பென்னு காசு நான் சொல்லியிருக்கேன், ஒரு உண்டியல் போட சொல்லியிருக்கேன். அந்த உண்டியல் போட்டு டெய்லியுமே வந்து 5 ருபீஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன் அந்த உண்டியல்ல. அந்த உண்டியல் எதுக்காக, நீங்க கிரீனிங் சைன் பண்ண போற அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு நீங்க போற எக்ஸ்பென்சஸ்க்காக அந்த நமக்கு அந்த உண்டியல்ல போட்ட பணம் தேவைப்படும் சொல்லியிருக்கேன். எக்ஸாம் எழுதாகட்டும், யூஜிடிஆப் என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அந்த யூஜிடிஆப் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து அப்ளை பண்ற வரைக்கும் உள்ள ஆகிற செலவை இப்பயிலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். காலைல எழுந்தோடனே எப்படி ப்ரேயர் பண்றீங்களோ அதே மாதிரி அதில் 5 ருபீஸ் போட்டணும். நைட் தூங்க போறதுக்கு நான் பிடி அசிஸ்டன்ட் ஆகிறதுக்காக போற செலவுக்காக அந்த 5 ருபீஸ்னு போட்டணும். டெய்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள நீங்க எத்தனை முறை சொல்றீங்களோ அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். திரும்பவும் நான் சொல்லிட்டேன், யாரோ ஒருத்தர் வந்து நம்ம தூக்கி விட்டுருவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பண்ணிடுவாங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், கண்டிப்பா நம்ம கீழே ரோட்ல விழுந்து கிடந்தா மட்டும்தான் நம்மள இருந்து உலகம் வந்து காப்பாத்த வரும். மத்த நேரம் நம்ம தான் எழுந்தாகணும். திரும்பவும் சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு விஷயம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சிலபஸ் எழுதிக்கலாம். சிலபஸ் எழுதிக்கிட்டு அப்புறம் எழுதுங்க. ஏன்னா வந்து சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம், எது நீங்க செல்ஃபா படிக்க போறீங்கன்றது தெரிஞ்சுட்டுனா நீங்க படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இதான் உங்களுடைய யூனிட் 1ஓட சிலபஸ். யூனிட் 1ஓட சிலபஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது என்ன, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பவர் ஆஃப் சைன் என்டிட்டா. அதாவது இந்த 4th பார்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி இப்போ ஆரம்பிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பவர் ஆஃப் சைன் என்எக்ஸ், காஸ் என்எக்ஸ், டேன் என்எக்ஸ். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்ம் இருக்கு, இன்னொன்னு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு C+IS மெத்தட், இன்னொன்னு டெலஸ்கோப் மெத்தட் சொல்லுவோம். டெலஸ்கோப் மெத்தட் எதுக்காக அப்படின்னா சம்மேஷன் கண்டுபிடிக்கிறது. சம்மேஷன் ஆஃப் சீரிஸ்னு நம்ம வந்து பவர் சீரிஸ் ஒன்று படிப்போம். இந்த பவர் சீரிஸ் வந்து நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லியிருக்கேன், பவர் சீரிஸ்ங்கிற ஒரு டாபிக் எங்கெல்லாம் நமக்கு வரும், ரியல் அனாலிசிஸ்ல வரும், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரில உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இன்ஃபைனைட் சீரிஸ் வருதோ அது எல்லா இடத்துலயும் பவர் சீரிஸோட டெஃபினேஷன் தேவைப்படும். நம்ம ஸ்கூல்ல வந்து பைனாமியல் சீரிஸ்னு ஒன்று படிச்சிருப்போம், x+a⁴n அப்படி படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட் பேசிஸ் தான் வரும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்ல வரும். ஸோ அது வந்து இதுக்கப்புறம் வந்து சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ், இந்த மூணுத்தையும் எக்ஸோட பவர்ல எழுது. சைன் எக்ஸ்னா என்னது, காஸ் எக்ஸ்னா என்னது, டேன் எக்ஸ்னா என்னது, எக்ஸோட பவர்ல எழுதுனா எப்படி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க. இந்த லாஸ்டா உள்ள சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குல்ல, சம் ஆஃப் த ரூட்ஸும் ஃபார்மேஷன் ஆஃப் ரூட்ஸ், அதாவது சம்மேஷன் ஆஃப் ரூட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, சம் ஆஃப் த ரூட்ஸும் ஃபார்மேஷன் ஆஃப் ரூட்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து இப்போ அந்த என்ன சொல்லிருப்பீங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுகள்னு 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆல்பா பீட்டா கொடுத்துட்டு, ஆல்பாவும் பீட்டாவும் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை ஃபார்முலா சொல்லுவாங்க. மூலங்களின் கூடுதல், இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் படிச்சிருப்பீங்க. மூலங்களினுடைய கூடுதல், மூலங்களுடைய பெருக்கு தொகைன்னு படிச்சிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் டீச் பண்ற டீச்சர்ஸ் ஆகுங்கன்னா அந்த சிலபஸ் இருக்கும். அதே மாதிரி அங்க ஆல்பா அப்படி பீட்டான்னு சொல்றோம் இல்லையா, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் நார்மலா சொல்லணும் இல்லையா, இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ஆல்பாவும் பீட்டாவும். இப்போ 3யும் 7ம் கொடுத்துட்டோம்னா 3யும் 7யும் வச்சு நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு டாபிக்லயுமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ட்ரிக்னாமெட்ரி ரூட் கொடுத்துருவாங்க. அப்போ நான் வந்து ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்போ காஸ் 7π/7 இல்ல 7π/3 அப்படின்னு கொடுத்துட்டு காஸ் 7π/3 சொல்யூஷன் வரணும்னா எந்த ஈக்குவேஷன் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் இருக்கும், அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் ரெண்டும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் வரும். ரொம்ப பேசிக்கா பிரைமரியா இதுல ஒரு 5 சம் இருக்கு, அதுல ஒரு 5 சம் இருக்கு. ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் போதும், ஒரு 10 சம்ஸ் தான் மொத்தமாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அந்த ரெண்டு டாபிக்கும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது டவுட் இருக்கும்போது எங்கிட்ட கேட்டுக்கோங்க, சரியா? ஸோ இந்த ரெண்டு டாபிக் தவிர மீதி 3 முக்கியமான விஷயங்கள் நான் இப்ப சொல்லி தந்துடுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதுக்கு நீங்க என்ன புக் படிக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா
புக்கோட நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இது ஹைப்பர் போலாம், எப்போ வேண்டாம். ஓகே. ஸோ இதான் வந்து உங்களுடைய யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த டாபிக். ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் எழுதிக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி எப்படின்னு எழுதிக்கோங்க. எஸ் நாராயணன், டி கே மாணிக்கவாசகம் பிள்ளை. எஸ் நாராயணன், டி கே மாணிக்கவாசகம் பிள்ளை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட், நீங்க எழுதும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம்னா, உங்களோட நோட்ல நீங்க எழுத டி மாய்வஸ் தியரம் எழுதணும். ஸோ டி மாய்வஸ் தியரம் அப்படின்னு எழுதுங்க. டி மாய்வஸ் தியரம், அதுதான் இந்த ஃபார்முலா. அப்போ இதையும் இடது பக்கத்துல உள்ளதையும் வலது பக்கத்துல உள்ளதையும் கவனிக்கும் போது, சாதாரணமா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல்லே இதை படிச்சிருப்போம். நம்ம இல்லைன்னு சொல்ல, காலேஜ்ல படிச்சிருப்போம். நல்லா ஞாபகத்துல இருக்கும். காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, மேல ஒரு பவர் எண் இருந்தா அந்த எண்ணை கொண்டு வந்து உள்ள கொண்டு போய்க்கலாம். இப்படிதான் இது நாள் வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். ஓகே. ஆனா இந்த முறை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது எங்க இருக்கு, என் தீட்டா எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த என் தீட்டா அப்படிங்கிறது எங்க இருக்கு, உங்களுக்கு இடது பக்கத்துல இருக்கு. அப்போ காஸ் என் தீட்டா கேக்குறாங்க உங்களுக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காஸ் மேல உள்ள பவர் என் தீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க வந்திருக்கு, இந்த இடது பக்கத்துல காஸ் என் தீட்டா இருக்கு. அப்ப இதை என்ன சொல்லணும் அப்படின்னா, தீட்டாவோட மல்டிபிள்னு சொல்லணும். இது வரைக்கும் காஸ் என் தீட்டா நீங்க எப்படி படிச்சாலும் பரவாயில்ல. இப்ப எப்படி படிக்கணும், காசோட தீட்டாவோட மல்டிபிள் என் தீட்டா, அதாவது தீட்டாவோட மடங்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இதை வந்து இதே பாருங்க, காஸ் தீட்டாவோட பவர்ல என்ன இருக்கு. அப்ப காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவை பவர்ல என்னென்ன அர்த்தம், 1 டைம் மல்டிப்ளை பண்றாங்க, இல்ல 2 டைம் மல்டிப்ளை பண்றாங்க. ஒரு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் போடுவோம். அதே மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை என்ன பண்றாங்க, பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது அதனுடைய ஆன்சர் என்ன வருது, தீட்டா மல்டிப்ளை ஆயிட்டே போகுது. இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சீங்கன்னு தெரியாது. பட் இப்போ கான்செப்டோட தான் படிக்கணும். சும்மா ஃபார்முலா கண்ண மூடி காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எழுதினீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்றது கஷ்டம். ஏன்னா வார்த்தைகள்ல கேள்வி கேட்கறாங்க. வார்த்தைகள்ல கேள்வினா மல்டிபிள் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாங்க மல்டிபிள் ஆஃப் ஆங்கிள் கோஎஃபிஷியன்ட் என்ன, இல்ல NC7ஓட வேல்யூ என்ன, இப்படி உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப இந்த வார்த்தைகள் எந்த ரீசனுக்காக இந்த சிம்பிளா மாறி இருக்கு. நான் சொல்லுவேன் இல்லையா, நான் ரியல் படிக்கும் என்ன சொல்லுவேன், ஏ இஸ் கண்டெய்ன். இப்ப நான் சாதாரண சொன்னா இது ஏ இஸ் கண்டெய்ன் படிக்கிறீங்க. ஆனா நான் என்ன சொல்லிருக்கேன், ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு நான் எந்தெந்த கிளாஸ்ல நான் டீச் பண்றனோ அங்க நீங்க ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு எழுதக்கூடாது, அதுக்கு பதிலா இதை எழுதுன்னு சொல்றேன் இல்லையா. அப்ப வார்த்தைகளுக்கும் அந்த குறியீடுகளா எழுதுறவர்களே அந்த எழுத்துக்களா எழுதுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியும். ஓகே. சோ இப்ப இப்படி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுத்து எழுதிருக்காங்க அப்படின்னா, இது எப்படி எழுதுறதுன்னா ஒரு ஜஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்ச மாதிரி எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னு ஒரு ஃபார்முலா. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பைனாமியல் சீரிஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என். ஸோ இதை படிச்சீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க, எக்ஸ் பவர் என் பிளஸ் என் சி ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ ஏ பிளஸ் என் சி டூ எக்ஸ் பவர்ல என் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இப்படி கொடுப்போம். இது மாதிரி ஒரு ஃபார்ம்ல பைனாமியல் தியரம் படிச்சிருப்போம். சோ இந்த தியரத்தை தான் அப்ளை பண்ண போறோம். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாகவும் ஏக்கு பதிலாகவும் என்ன பண்ண போறோம், காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு அப்ளை பண்ணி மேல பவர் என்ன அப்ளை பண்ண போறோம். சோ இந்த ஃபார்ம்ல எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இதை அப்ளை பண்றாங்க. NC1 NC2 ஜஸ்ட் ரீப்ளேஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இதை நீங்க என்ன புதுசா ஏதோ ஒரு பாயிண்ட் சேர்க்க போறாங்களா, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, மேல நான் இப்ப இந்த ஃபார்ம்ல எழுத போறேன். எழுதும்போது இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்க போறீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ன்னு சொன்னேன், இதை ஏன்னு சொன்னேன். அப்ப எக்ஸ் பிளஸ் ஏ. அப்ப எக்ஸ் யாரு, காஸ் என் தீட்டா. ஏ யாரு, பிளஸ் ஐ சைன் தீட்டா. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஏ நம்ம எடுத்துக்கணும். வெறும்னே ஏ அப்படின்னா சைன் என் தீட்டா மட்டும் கிடையாது, பிளஸ் ஐயோட சேர்த்து எழுதுறோம் இல்லையா, அந்த ஐயோட சேர்த்து எழுதுறதுதான் ஏ. அப்ப எக்ஸும் தெரிஞ்சிருச்சு, ஏவும் தெரிஞ்சிருச்சு. இப்ப இதோட பவர்ல n அப்படின்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் என் சி ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ ஏ பிளஸ் NC2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் பவர் என் தீட்டா. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், காசு எடுத்திருக்கேன். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்க காசு அப்ளை பண்ணணும். காஸ் பவர்ல என் தீட்டா பிளஸ் NC1ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், NC1னா என்னன்னு நமக்கு தெரியும், அதனால n. அடுத்து காஸ் பவர் n மைனஸ் ஒன், அடுத்து ஐ சைன் தீட்டா. அடுத்து என்ன வரும், NC1க்கு அப்புறம் என்ன வந்திருக்கும், NC2 வந்திருக்கும். அப்ப NC2 அப்படிங்கிறப்போ n இன்டூ n மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல்.
அதுக்கப்புறம் இதோட பவர்ல n-2 இது. இப்போ இப்படி எழுதிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ என்னதான் பண்ண போறாங்க இதுல? ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இது எதுக்காக அப்படின்னா ரியல் பார்ட்டையும் இடது பக்கத்துல உள்ள வேல்யூ இமேஜினரி பார்ட்டியும் ஆட் பண்ணணும். எங்கெல்லாம் ஐ வருதோ அந்த டேர்ம்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. ரியல் பார்ட்டியும் இமேஜினரி பார்ட்டியும் கம்பேர் பண்ணுவாங்க. ரியல் பார்ட்டை பார்த்தா இடது பக்கத்துல எனக்கு காஸ் என் தீட்டா இருக்கு, சைன் என் தீட்டா இருக்கு. இப்போ நோட்ல இப்ப எல்லாரும் யார் இப்போதைக்கு எழுதக்கூடாது, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எழுதணும். இப்போ நான் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்றத பார்க்கணும், ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு நோட்ல பார்க்காம எழுதணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. நீங்க என்ன பண்ணணும், MBRன்னு எழுதிக்கோங்க. மெமரி பேஸ்டு ரிசல்ட், MBR. என்னோட சரியா கவனிச்சுக்கணும், அப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கணும். சரியா? காஸ் என் தீட்டா. இப்போ உங்களை எப்படி கேட்பாங்கன்னா காஸ் 7 தீட்டாவோட வேல்யூ என்ன, காஸ் 7 தீட்டா இருந்து சைன் 6 தீட்டாவோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த ஃபார்முலா தெரியாம கொண்டு போய் அங்க போட முடியாது. நான் இப்ப சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலால என்னென்ன விஷயம் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப கவனிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ் என் தீட்டான் இருக்கு. ஸோ காஸ் என் தீட்டால நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளைண்டா நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்க போறேன் மேடம் அப்படின்னு உட்காரக்கூடாது. முதல்ல கவனிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், வின்னர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கவனிப்பாங்க, வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இப்போ 3 நாள் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, இன்னமும் யூடியூப் சேனல்ல ஹவு டு ஜாயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயத்த வின்னர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா கவனிப்பாங்க. எனக்கு இது வேணும், அப்ப இது வேணும்னா என்ன பண்ணலாம், அதை பத்தி சர்ச் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணா கூட நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் கண்டினியூஸா நம்மளுடைய சேனலுடைய ஷார்ட்ஸா இருக்கட்டும், கண்டினியூஸா அதனுடைய டேபிளே நம்ம போட்டுருப்போம். பட் இன்னமும் அந்த ஹவு டு ஜாயின் கேட்டுட்டே இருக்கவங்க இருக்க தான் செய்றாங்க. பட் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்னா அதுக்கு தேடுதல் அவங்களுக்கு வரணும். ஏன்னா அவங்க வந்து வின்னர்ஸ் லிஸ்ட்டுக்கு இன்னும் வரல, இன்னும் வியூவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்காக கைத்தட்டுற ஸ்டேஜ் தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் நான் உங்ககிட்டே சொல்லுவேன், ஒரு ஃபார்ம்ல சொன்னா அப்படியே பிளைண்டா நானும் உட்காந்து எழுதுறேன், எனக்கு மெமரி பண்ற திறமை இருக்கு, நான் பெரிய ஆளு, இந்த மாதிரி தலைக்கணத்தை கொஞ்சம் தூக்கி வச்சிருங்க. முதல்ல நான் கவனிக்கிறேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். முதல்ல இங்க என்ன இருக்குன்னா காஸ் என் தீட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல 3 விஷயத்தை நோட் பண்ணி நான் சொல்றேன், இப்ப இனிமே உங்களுக்கு அது மறக்காது. முதல் விஷயம் என்ன அல்டர்னேட்டிவ் சீரிஸா இருக்கு. முதல் பாயிண்ட் என்ன எழுதிக்கணும் ஞாபகம் வச்சு மைண்ட்ல, அல்டர்னேட்டிவ். ஒரு பிளஸ் வந்தா ஒரு மைனஸ் வருது, ஒரு மைனஸ் வந்தா ஒரு பிளஸ் வருதா? இதுதான் முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் டேர்ம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஒரு பக்கம் பிளஸ் இருந்தா ஒரு பக்கம் மைனஸ் இருக்கு, ஒரு பக்கம் மைனஸ் இருந்தா ஒரு பக்கம் பிளஸ், அப்படி மாறி மாறி உங்களுக்கு போகுது. ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க எடுத்து வச்சிருக்காங்களா, இந்த நோட்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து மைனஸ் விட்டுருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ் விட்டுருக்காங்க. இப்படி நீங்க ஏதோ ஒரு அகாடமி நோட்ஸையோ இதோ வாங்குனீங்கன்னா தப்பா இருந்தா கூட அப்படியே வாங்கி படிப்பீங்க. அதனாலதான் நான் டெக்ஸ்ட் புக் படிங்க நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ப்ராப்பரான நோட்ஸ் தான், பட் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் விட்டுருக்காங்க. அப்போ ஒரு அகாடமி நோட் தான், அதுதான் உங்களுக்கு தெய்வம் கொடுத்த வரி பெரிய கிஃப்ட் மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றீங்க, அப்படியே உட்காந்து மக பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. தப்பா இருக்கா சரியா இருக்கா எதுவும் கிடையாது. முதல்ல அகாடமி நோட்ஸ் வாங்குறதுக்கு தூக்கி போடுங்க. உட்காந்து டெக்ஸ்ட் புக்ஸ் ஒரு 2 நாள் ஆகுமா, லைப்ரரி வாரத்துக்கு ஒரு தடவை லைப்ரரி போங்க. ஒரு லைப்ரரி புக் எடுத்ததும் ஜெராக்ஸ் பண்ணுங்க. ஜெராக்ஸ் பண்ணா நம்ம ஜஸ்ட் ஒரு 25 ரூபாய் முடிஞ்ச ஜெராக்ஸ். இந்த புக்கோட ஜெராக்ஸ் காசு கொடுத்தோம்னா 180 ரூபாய் இந்த புக் ஆக போகுது. அப்ப 25 ரூபாயில ஜெராக்ஸ் முடிக்க முடியாதா என்ன? 25 ரூபாயில தான் இருக்கு உங்களுக்கு மொத்தமாவே கண்டென்ட். ஓகேவா? அதனால டெக்ஸ்ட் புக்கை வந்து ஒரு லைப்ரரியில போய் எடுத்து ஒரு நாள் ஜெராக்ஸ் பண்ணிட்டு திரும்ப போய் லைப்ரரியில வச்சிருங்க. ஓகே, ஒரு நாள் மெனக்கெடுங்க. நீங்க 10,000 கொடுத்து ஒரு இடத்துல கோர்ஸ் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களால ஏன் வந்து ஒரு நாள் உங்களுக்காக வீட்டு வாசப்படி தாண்டி வெளில போய் ஒரு லைப்ரரி வாசல்ல போய் கால் வைக்க முடியல? லைப்ரரி வாசலுக்குள்ள போய் கால் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை வந்து பீட் பண்ண ஆளே கிடையாது. அந்த லைப்ரரி ஒன்று எனக்கு இல்லவே இல்லைன்னு தோணும், தேடுங்க. எனக்கு லைப்ரரி என் கண்ணுக்கு தெரியணும்னு யோசிங்க. லைப்ரரி எங்கேயாவது கிடைக்காதா, பழைய புக்ஸ் ஏதாவது கிடைக்காதுன்னு யோசிங்க. நீங்க தேடினாதான் கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ இந்த நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் விட்டுருக்கு பாருங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் டேர்ம் நல்ல ஞாபகம், நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் பிளஸ்ல ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ். அப்ப மைண்ட் ஞாபகம் வச்சுக்கொண்டது இந்த ஃபார்முலால இதுலயும் பிளஸ் மைனஸ் அப்புறம் பிளஸ். அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு வர டேர்ம்ஸ் எல்லாமே ஒரு டேர்ம் பாசிட்டிவ் ஒரு டேர்ம் நெகட்டிவ். அது எப்படி சொல்லுவாங்கன்னா அல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைண்ட்ல செட்டாச்சு. இப்போ இது மறக்கவே மறக்காது. எப்ப தூக்கத்துல கேட்டுக்கிட்டோம் காஸ் என் தீட்டாவோட வேல்யூ கேட்டாலும் சைன் என் தீட்டா வேல்யூ கேட்டாலும் இப்படி வரும்ன்றது தெரிஞ்சிச்சு. அப்ப முதல் பாயிண்ட் ஞாபகம் வச்சாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் எங்க கேக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க, காஸ் என் தீட்டா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, காஸ் என் தீட்டா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்ப காஸ் என் தீட்டா கேட்கும்போது முதல் டேர்ம் எப்படி ஆரம்பிக்கலாம், காஸ் பவர் என் தீட்டான்னு ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, காஸ் என் தீட்டான்னு ஆரம்பிச்சா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டா அடுத்த டேர்ம் சீக்கிரமா எழுதிடுவீங்க. ஓகேவா? அப்ப காஸ் பவர் என் தீட்டான்னு ஆரம்பிக்குது. இதே சைன் தீட்டா கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்னா காசோட பவர்ல n-1 தீட்டாவும் n சைன் தீட்டாவும் வருது. இந்த முதல் டேர்ம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சைன் என் தீட்டா கேட்டாங்கன்னா n சைன் தீட்டா காஸ் பவர் n-1 தீட்டான்னு இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? அல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னோம். முதல் டேர்ம் எப்படி ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டோம். தென் மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க வந்து NC1 NC2 போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் டேர்ம்ஸ்ல அவங்களுக்கு அதாவது என்ன இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளதுல ஒண்ணுமே இருக்காது. NC2 இது வந்து NC2 ஓட வேல்யூ. அடுத்து இது NC4. அப்ப என்ன சொல்லலாம்? 2 4. அப்ப என்ன சொல்லலாம்? காஸ் கண்டுபிடிக்கணும்னா ஈவன் டேர்ம்ஸ் எழுதணும். NC2, NC4, NC6 அப்படின்னு எழுதணும். இதே சைன் எழுதணும் அப்படின்னா இங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? NC1. இங்க என்ன பண்ணுவோம்? 1. NC1 ஓட வேல்யூ 1 தானே? NC1 ஓட வேல்யூ n தானே? அதனால n போட்டிருக்காங்க. NC1. இது என்னது? NC3. அப்ப அடுத்து யார் வருவா? NC5 வருவாங்க. ஓகே, முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சிம்பிள். ரெண்டாவது விஷயம் ஸ்டார்டிங் டேர்மும். மூணாவது விஷயம் அந்த NC1. இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மேம் இப்படி எக்ஸட்ரான்னு போட்டுட்டோம். எப்பதான் இந்த கொஸ்டின் முடியும் அப்படின்னா, எப்ப முடியும் அப்படின்னா நியூமரேட்டர்ல நம்ம போடுற இந்த பவர் குறைஞ்சுக்கிட்டே போகுது பாருங்க. எங்க பவர் குறையுது? இந்த நாலாவது முக்கியமான பாயிண்ட் தான் ரொம்ப கவனமா கவனிக்கணும். இப்ப காஸ் கேட்டாலும் சரி, சைன் கேட்டாலும் சரி, பவர் பாருங்க. காசோட பவர்ல n குறைஞ்சுக்கிட்டே வருது. n-2. அடுத்து இங்க என்ன வந்திருக்கும்? காசோட பவர் n-4ன்னு வந்திருக்கும். ஓகேவா? காசோட பவர் n-4ன்னு வந்திருக்கும். அப்புறமா சைன் பவர் என்ன வந்திருக்கும்? இங்க 2. ஆக்சுவலா இது சொல்லிடுற ஒரு நிமிஷம். இது சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு டைம் எடுத்துக்கோங்க. பவர்ஸ் ஆட் பண்ணுங்க. காசோட பவர்ல n-2 இருக்கு. சைனோட பவர்ல +2 இருக்கு. கேன்சல் பண்ணா என்ன வரும்? n வரும். ஓகேவா? இப்ப பாருங்க. இதுல பாருங்க. இங்க பவர்ல என்ன வந்திருக்கு? n-3 வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? +3 வந்திருக்கு. கேன்சல் பண்ணா 3. அப்ப என்ன ஆகும்? n தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல எல்லா டேர்ம்லயுமே பவரை பாத்தீங்கன்னா சைனோட பவரையும் காசோட பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா கேன்சலா n தான் வரும். அப்ப இங்க பாருங்க, இந்த நோட்ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை எதுக்காக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன்னா, இப்ப இங்க உங்களுக்கு 4வது டேர்ம் கொடுக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க போட்டிருக்காங்க, செகண்ட் டேர்ம் போட்டிருக்காங்க, 3வது டேர்ம் பாதி தான் போட்டிருக்காங்க. முதல்ல பிளஸ், அடுத்து மைனஸ், பிளஸ் கரெக்டா போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து NC1 வராது. அடுத்து NC2 வரும், அடுத்து NC4 வரும். ஓகே, NC4 அவங்க போட்டுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணும்? காசோட பவர்ல n. அப்போ 2 குறைச்சிடணும், சைனோட பவர்ல 2 ஏத்திரணும். அப்ப இங்க 3வது டேர்ம் என்ன வரும் அப்படின்னா, காசோட பவர்ல 2னா அதுக்கப்புறம் 4 வரணும். அப்ப காஸ் பவர் n-4 தீட்டா, சைன் பவர் 4 தீட்டா. இது அந்த இடத்துல இல்ல. இது அந்த இடத்துல இல்ல. ஓகேவா? அவங்க தப்பா போட்டிருக்காங்க. பிளஸ் எக்ஸெட்ரான்னு வரப்போகுது. சரி, பிளஸ் எக்ஸெட்ரா வரும், மைனஸ் எக்ஸெட்ரா வருமா? மைனஸ் வரும். ஏன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் வரும்போது இங்க மைனஸ் வரும். மைனஸ் எக்ஸெட்ரா. இப்ப இந்த நோட்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா இல்லாம இருக்கு. இது ஒரு யூனிவர்சிட்டியோட ஸ்டடி மெட்டீரியல். அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு இந்த கரெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன இதை எழுதிட்டோம். இதுக்கு அடுத்த நம்ம இப்ப எழுதுவோமா? இதுல இதே மாதிரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் NC1 எழுதியாச்சு. NC3. அப்ப என்ன ஆகும்? இதுவும் பிளஸ், இது மைனஸ்னு சொன்னா அடுத்து பிளஸ் தான் வரணும். பிளஸ் இருக்கு. ஓகே. NC3. அடுத்து என்ன வரும்? NC5 வரப்போகுது. NC5 வந்துச்சுன்னா அடுத்து காசோட பவர்ல இது 1, இது 3, அடுத்து 5 வரும். ஈவன் பவர் தான் வரப்போகுது. அடுத்து 5. காஸ் பவர் n5 சைன் பவர் 5 தீட்டா அப்படின்னு வரப்போகுது. அடுத்து என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்போ ஃபார்முலால எப்படிலாம் கவனிச்சாச்சுன்னு தெரியாது. இது எப்ப முடியும் அப்படின்னா, பவர் ரெடியூஸ் ஆயிட்டே வருது பாத்தீங்களா? எங்க பவர் ரெடியூஸ் ஆயிட்டே வருது? காசோட பவர்ல n-2, அடுத்து n-4ன்னு போகுது. காசுல n-1, n-3 அப்படி குறைஞ்சுக்கிட்டே வருது இல்லையா? குறைஞ்சுக்கிட்டே வரும்போது எப்போ உங்களுக்கு 0 பவர் வருதோ அப்ப நிப்பாட்டிடுங்க. சைனோட பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. சைன் பவர் 2, 3, 4ன்னு போகும்போது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது 0 ஆகாது. ஆனா காசோட வேல்யூ 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா n-7. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, காஸ் 70 கேக்குறாங்க. காஸ் 70 உங்களை கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? n-க்கு பதிலா 7. அப்ப இங்க 7 வரும். 7க்கு அப்புறம் என்ன வரும்? 7ல 2 கழிச்சுன்னா 5 வரும். அப்ப இந்த டேர்ம்ல 5 வரப்போகுது. அடுத்து காசுல என்ன வரும்? அடுத்து இங்க 7, இங்க 5, அதுக்கப்புறம் 3 வரும். அடுத்து என்ன வரும்? உங்களுக்கு 1 வந்துரும். அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் ரெடியூஸ் ஆனா மைனஸ் வேலை வரும்போது நிப்பாட்டிக்கணும். அப்ப மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும்? 4 டேர்ம் இருக்கும். இப்போதைக்கு ஃபார்முலாவை தெளிவா கவனிச்சிட்டீங்களா? இப்ப நான் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுவேன். சோ நீங்க எழுத ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் தெளிவா உட்காந்துக்கோங்க. காஸ் n தீட்டா 4 விஷயத்தை திரும்ப ரீகால் பண்ணுங்க. ஏன் இந்த ஒரு ஃபார்முலாக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றது வந்து எல்லாரும் பண்றது. ஓகே, அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை சரி பண்றதுக்கான வேலை உங்களுக்கு. இப்ப ட்ரையாங்கிள் நோட்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்னு போடுங்க. ட்ரையாங்கிள் என்னது? கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவாங்க இந்த சமயத்துல எழுதுதான் ட்ரையாங்கிள். ஓகே, சோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காஸ் n தீட்டா sin தீட்டா போட்டீங்களா? ஹெட்டிங் போட்டுட்டீங்களா? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காஸ் n தீட்டா sin n தீட்டா ட்ரையாங்கிள்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னலாம் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல எழுதணும். தமிழ்லயோ தங்கிலீஷ்லயோ எப்படியோ எழுதிக்கோங்க. முதல் விஷயம் அல்டர்னேட்டிவ் சீரிஸா இருக்கும். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்?
காஸ் சென் தீட்டாவா இருந்தா காஸ் பவர் என் தீட்டா வரும். சைன் என்ன இருந்தா என் காஸ் பவர் என் மைனஸ் ஒன் தீட்டா இருக்கும் இன்ட்டு சைன் தீட்டான்னு இருக்கும் முதல் டேர்ம். அடுத்து மூணாவது என்ன பண்ணுவீங்க, என்சி டூ டூ மேல் 2 4 6 எல்லாம் காஸ்ல தான் வரும். காஸ்ல ஈவன் பெர்முடேஷன்ஸ் ஈவன் காம்பினேஷன் தான் வரப்போகுது. 2 4 6 காம்பினேஷன் வரப்போகுது. அதே சைன்ல 1 3 5 NC1 NC3 NC5 அப்படி போக போகுது. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு காசோட பவர்ஸ் பார்க்கும்போது ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ் பவர் n மைனஸ் டூ சைன் பவர் 2 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி பார்த்தா ஓவரால் பவர் என்ன வரப்போகுது, n வரப்போகுது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன ரீசனுக்கு இப்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை மணிக்கு யார் கால் பண்றது உங்களுக்கு? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? கிளாஸ் நடக்கும்போது 6 o'clock முடிகிற வரைக்கும் கிளாஸ்க்கு கால் பண்ணக்கூடாது. சரியா? உங்களோட ஆர்வம் தெரியுது, புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ்க்குள்ள வந்து நினைக்கிறீங்க. பட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடினா நான் லிங்க் கொடுக்க முடியும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பண்ண முடியாது இல்லையா? அதனால தான். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, இந்த இடத்துல எப்போ ரெடியூஸ் பண்ணி எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? காசோட பவர் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். எப்போ வந்து பவர் ரெடியூஸ் ஆகி ஜீரோ விட மைனஸாக வருதோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபார்ம்ல இதில் என்னென்ன கரெக்ஷன்லாம் இருக்கு நான் சொல்லிட்டேன். இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்கு இந்த ஃபார்ம்ல. இங்க பக்கத்துல ஒரு டேர்ம் எழுதாம இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் எழுத ஆரம்பிக்கலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, நல்லா கண்ண முடிக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா மூச்சு உள்ள எடுத்து விடுங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணுங்க. என் குரலை நான் சொன்னேன். ஓகே, உங்களோட குரலை நீங்க சொல்லுங்க உங்க மனசுக்கிட்ட. பாயிண்ட் நம்பர் 1 என்ன? ஓகே, தென் அடுத்த பாயிண்ட் நம்பர் 2 என்ன வரும்? உங்க மனசுக்கிட்ட நீங்களே சொல்லுங்க. சத்தமா சொல்ல வேணாம், டைப் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ளே சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 2 என்ன கவனிச்சிங்க? ஓகே, டன். தென் பாயிண்ட் நம்பர் 3 என்ன கவனிச்சிங்க? எஸ். பாயிண்ட் நம்பர் 4 என்ன கவனிச்சிங்க? பாயிண்ட் நம்பர் 5 எப்போ முடிக்கணுங்கிற மைண்ட் செட்டை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபார்ம்ல வராது, சம்ல போடும்போது தான் ஃபார்ம்ல வரும். எப்போ வரும், எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எல்லாம் நோட்ல எழுதலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் இப்போ எக்ஸாக்டா 4:59 நினைக்கிறேன். எழுத ஆரம்பிக்கலாம். எல்லாரும் நோட்ல எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஃபார்ம் திரும்ப அகைன் காட்டுவேன். யார் கரெக்டா எழுதிருக்கீங்களோ அவங்க எல்லாம் இங்க வந்து தம்ஸ் அப் போடுங்க. ஓகேவா? யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணிட்டு நோட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம யூடியூப்ல ரெக்கார்டிங் பாக்குறவங்க இந்த வீடியோ அப்படியே ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ணணும். எழுதிட்டவங்க டன்னு எழுதுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல டன் முடியும், இல்லைன்னா இங்கே தம்ஸ் அப் போடுங்க. எஸ், கமலி மேம் முடிச்சிட்டாங்க. வெரி குட். அவசரப்பட்டு எழுதணும் சில நிதானமா எழுதினாலே போதும். நிதானமா எழுதினாலே உங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கா அப்படிதான். ஜஸ்ட் இது வந்து நான் ரொம்ப சீனியர்ஸான ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு எழுதினாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மெயினான விஷயம் பார்த்தாச்சு. ஃபார்முலா படிச்சாச்சு. ஃபார்முலா தெரிஞ்சா சப்ஸ்டியூஷன் ரொம்ப 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 ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸினா நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது உட்காந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கையில ஃபார்முலா இருக்கு. நான் சாதாரணமா போட்டு சுத்தி வர்றதுக்கும் ஃபார்முலா கையில இருந்தா ஒரு தெம்பு இருக்கும். ஃபார்முலா என் கையிலே இருக்கு, என் மைண்ட்லயே இருக்கு. அந்த தெம்பு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம். இப்போ இந்த 2 ஃபார்முலால நான் இப்போ சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவங்க சம் சம் வேர்ட்ஸா குடுத்துருப்பாங்க. சம் மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ஸா குடுத்துருப்பாங்க. நான் சொன்னது கான்செப்ட் வைஸ் ஞாபகம் வச்சா கூட உங்களுக்கு போதும். ஓகே. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இத தான் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. எப்படி கேட்பாங்க மேம்? ஃபார்முலா படிச்சுட்டோம். அப்ப நாங்க ஸ்ட்ராங்கா போலாமா? கண்டிப்பா இல்ல. எப்படி போடணுங்கிற ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தெரிஞ்சுட்டு போங்க. ஒர்க்கிங் ப்ரொசீஜர்னா கேள்வி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல சம்ம பார்த்துட்டு இப்ப நான் மெயினான ஃபார்ம்ல படிச்சுட்டீங்க. மெயின் ஃபார்முலால சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணா நமக்கு தேவைப்படுற மாதிரி சம் போடலாம். முதல்ல எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான வேற ஏதாவது ஃபார்முலா சப்டிவிஷன் சேர்த்துக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் 3 சப்டிவிஷன் ஃபார்முலா அவங்க சேர்த்திருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் சம்ம பார்த்துட்டு வாங்க. எப்படி சம் இருக்கும். இப்ப சம் எப்படி கேட்பாங்கன்னா இங்க பாருங்க. இதான் உங்களோட கொஸ்டின். சோ இத பார்த்த உடனே என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா காஸ் 8 தீட்டா. இப்ப 2 ஃபார்முலா படிச்சோம். அந்த 2 ஃபார்முலால முதல் ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலாவா? ஓகே, நமக்கு தெரிஞ்சிச்சு முதல் ஃபார்முலா. முதல் ஃபார்முலா சொன்னா எனக்கு ஞாபகம் வரணும். முதல்ல என்ன பண்ணுவோம், முதல்ல பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரணுங்கிறது ஞாபகம் வந்துருச்சு. ரெண்டாவது காஸ் 8 தீட்டான்னு இருந்தா காஸ் பவர் 8 தீட்டான்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃபார்முலா படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டம் என்ன படிச்சீங்க, காஸ் பவர் என் தீட்டா. அப்ப இங்க எண்ணுக்கு பதிலா யார் இருக்கா, 8. அப்ப காஸ் பவர் 8 தீட்டான்னு ஆரம்பிக்கணும்.
ஓகே. காஸ் பவர் 8 தீட்டான்னு ஆரம்பிக்கணும். ஒரு பிளஸ் வந்தா அடுத்து மைனஸ் போடணும். NC2 ஈவன் டெர்ம்ஸ் மட்டும் தான் வரும். அப்ப NC2 அடுத்து போடணும். இதுல 2 2 குறைச்சிட்டே வரணும். இங்க தீட்டா இங்க வராது, இங்க எழுதணும். அடுத்து காசோட பவர்ல 2 குறைச்சினா என்ன ஆகும்? 8ல 2 கழிச்சுனா 6. அப்ப காஸ் பவர் 6 தீட்டா அப்புறம் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து என்ன வரும்? பிளஸ் போட்டு NC2க்கு அப்புறம் NC4 வரும். அடுத்து காஸ் பவர்ல 4 இன்னும் 2 குறைக்கணும். சைனோட பவர்ல 2 இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப 8 அடுத்து 6 அடுத்து 4 அடுத்து 2 அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன ஆகும்? 0 எழுதா 2 minus 2 anything power 0 becomes 1. அப்ப லாஸ்ட் டேர்ம்ல sin பவர் 8 மட்டும் தான் வரும். NC2 NC4 NC6 NC8 வரைக்கும் வரப்போகுது. ஓகே. ஆனா கொஸ்டின்ல அது மட்டுமா கேட்டிருக்காங்க? அங்கேயே அப்படி நிப்பாட்டிட்டாங்கன்னா பிரச்சனை நீங்க போட்டது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன அடுத்த வார்த்தை இந்த கொஸ்டின்ல என்ன அடுத்த வார்த்தை முக்கியமா இருக்கு? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. எனக்கு நீங்க காசும் சைனும் கலந்துலாம் எனக்கு ஆன்சர் எழுதாதீங்க. எனக்கு வரப்போற ஆன்சர்ல சைன் மட்டும் தான் வரணும். காசு வரக்கூடாது. அப்ப காசுல உள்ளது காஸ் பவர் 6 தீட்டா காஸ் பவர் 8 தீட்டாவை என்ன பண்றது? அப்போ என்ன இருக்கு? அங்க எனக்கு வரப்போற ஆன்சர்ல காசும் சைனும் கலந்து தான் வரும். நம்ம படிச்ச ஃபார்முலால எப்படி இருக்கு? சைனும் காசும் கலந்து இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு காசே வேணாம். எனக்கு வர்ற ஆன்சர் சைன்ல வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்கோம்னு தோணுது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா? இன்னும் நான் ஆன்சர்லாம் சொல்லி தரல. கேள்வியை கவனிக்க தான் சொல்லி தரேன். இப்ப நீங்க வந்து ஃப்ரீ ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால கான்செப்ட சொல்லிட்டா உட்காந்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சாலே உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் போட்டுருவீங்க. ஓகேவா? உங்களை வந்து நான் ஃபுல் டைம் உட்காந்து 5 மணி நேரமும் நீங்க என்கிட்ட வந்து உட்காந்து படிக்கிறீங்கன்னா நான் வந்து ஓகே டைப் 1 இது டைப் 2 இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து 7 டைப்பா நான் பிரிச்சு இதுல என்ன பண்ணணும் இதுல என்ன பண்ணணும்னு பிரிச்சு எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்க வரப்போறதே எனக்கு ஒரு நாளைக்கு 1 or 2 hours தான் வரப்போறீங்க. அந்த 1 or 2 hours நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கான்செப்ட் தான் உங்க மனசுக்குள்ள நான் பதியணும். இப்போ நான் சொல்றது வந்து நான் சொல்ற விஷயம் ஒரு சாதாரண குண்டு மணி கிடையாது. நான் கொடுக்குறது வந்து ஒரு சின்ன ஒரு வைரம் மாதிரி. வைரத்தை பத்திரமா உங்க மண்டையில சேர்த்துக்கோங்க. தூக்கி குப்பையில போடாதீங்க. உங்க மைண்டுக்குள்ளேயோ இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்குள்ளேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்றது ரீசன் அதுதான். திரும்ப இந்த வேல்யூபிள் டைம் கிடைக்காது. என்னோட டே பிளான்ல போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த கிளாஸஸ் இருக்குங்கிறப்போ நம்மளால உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்னா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினை கவனிங்க. இதுலயும் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 6 theta by sin theta. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க sin 6 theta. sin 6 theta நமக்கு ஆல்வேஸ் தெரியும் sin 6 theta இருக்கு. cos n theta மாதிரியே sin n theta கூட நம்ம ஃபார்ம்ல படிச்சோம். ஓகே. டிவைடட் பைல sin theta இருக்கு. இது ரெண்டு விஷயம் நோட் பண்ணும். போனதுலயாவது என்ன பண்ணாங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் theta இல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin theta. எனக்கு வரப்போற ஆன்சர் ஒன்லி sin theta வரணும். இல்ல இதே மாதிரி கேட்டிருக்கீங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒன்லி காஸ் டேர்மா வரணும்னு சொல்லியிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் theta வரப்போற ஆன்சர் எல்லாமே காசா மட்டும்தான் வரணும். எனக்கு சைன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க? டினாமினேட்டர்ல பாருங்க sin 6 theta கீழே sin theta இருக்கு. அப்போ sin theta இருக்கு. அப்ப நாங்க இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ sin 6 theta அப்படின்ற இடத்துல டிவைடட் பை sin theta இருக்கு. அப்போ இந்த விதமான சம்மும் கேட்பாங்க. அப்போ ரெண்டு விதமான சம் கேட்பாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ இது உங்களுக்கு ரூட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி சம்ஸ் வரும். மற்றபடி ஓகே. இன்னொரு சம் என்னது? ஓகே. நான் சொன்னேன் இல்லையா? நான் என்ன சொன்னேன் காலைல ஃபர்ஸ்ட் சம் சொன்னேன் இல்லையா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஹூ ரூட்ஸ் ஆர். அதாவது ரூட்ஸை கொடுத்துட்டாங்க. என்னது ரூட்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த 2 cos π by 4 2 π by 7 வரணும் 2 cos 4 π by 7 வரணும்னா அதோட ஈக்குவேஷன் யாருன்னு கேக்குறாங்க. சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்றாங்க? அந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தது அந்த மெத்தட்ல வராது. ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப ப்ரீவியஸா படிச்ச இந்த ரெண்டு தேத்தரும் எப்படி போடுறதுன்னு பார்க்கணும். அப்போ ஏற்கனவே படிச்ச அந்த ஃபார்ம்ல ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னா அதுதான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் இன் கேஸ் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சுக்கோங்க. cos n theta expressed in containing powers of cos theta. cos n theta எனக்கு வேணும். ஆனா ஒன்லி பவர்ஸ் ஆஃப் cos theta இல்ல ஒன்லி பவர்ஸ் ஆஃப் sin thetaன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அங்க உள்ள அந்த cos theta sin thetaவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னது? sin square theta பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 நம்ம எடுப்போம் இல்லையா? அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். ஏன்னா சைன் ஸ்கொயரையும் காஸ் ஸ்கொயரையும் ஆட் பண்ணா 1 நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு அங்க மாத்திக்கோங்க. ஓகேவா? அப்ப மாத்தியாச்சா? மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு. எங்கெல்லாம் சைன் ஸ்கொயர் வருதோ இங்க அப்ளை பண்ணிக்கணும். இல்ல மேம் எனக்கு சைன் ஸ்கொயர் கேட்கல, எனக்கு ஆன்சர் வந்து காஸ் அதாவது காஸ் ஸ்கொயர் வேணா இன் டேர்ம்ஸ். இது வந்து எதுக்காக இந்த வார்த்தை எதுக்காகனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எங்கெல்லாம் சைன் ஸ்கொயர் இருக்கோ தூக்கிடுவோம். தூக்கிட்டு என்ன பண்ண போறோம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். அப்ப என்ன இருக்காது? அங்க சைனே இருக்காது. அப்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனக்கு வேணும்னு சொல்றாங்கன்னா இதை நீங்க யூஸ் பண்ணணும். அதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டால கேட்கறாங்க.
எனக்கு வரப்போற ஆன்சர் எனக்கு என்ன வரணும்? சைன் தீட்டால எனக்கு வரணும்னு சொல்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் இத கொஞ்சம் மாத்திப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? காஸ் ஸ்கொயர் தீட்டா அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். எங்கெல்லாம் காசு யார் வேணாம்னு சொல்றாங்கன்னு பாருங்க. சைன் மட்டும் தான் எனக்கு வேணும். யார் வேணாம்? காசு வேணாம். காசு வேணும்னா காஸ் ஸ்கொயருக்கு பதிலா அப்ளை பண்ணிடுங்க. அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கொஸ்டின்ல அப்ளை பண்ணணும். ஏற்கனவே படிச்ச ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலால எங்கெல்லாம் காஸ் ஸ்கொயர் வருதோ அங்க காஸ் ஸ்கொயர் இல்ல சைன் ஸ்கொயர்னா அந்த டேர்ம் அப்ளை பண்ணணும். நம்ம சைன் ஸ்கொயர் ஓகே, காஸ் ஸ்கொயர் ஓகே. இப்போ எனக்கு காஸ் பவர் 6 இருக்கு. அப்போ நான் என்ன பண்றது? அப்போ காஸ் பவர் 6ன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ காஸ் பவர் 6 தீட்டா கேக்குறாங்கன்னா நீங்க இது எப்படி எழுதுனா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு மாத்திக்கோங்க. இப்ப காஸ் ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஹோல் கியூப். இது வந்து a மைனஸ் பி ஹோல் கியூப் மாதிரி. a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். இது எல்லாமே பைனாமியல் சீரிஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுலேருந்து உங்களுக்கு தேவைப்படும். பைனாமியல் சீரிஸோட ஃபார்ம்ல நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒரு டாபிக் படிக்க போறோம். அடுத்த டாபிக் நம்ம படிப்போம். சரி, அடுத்த டாபிக் வந்து நம்ம படிக்க போறது வந்து நம்பர் சீரிஸ். தியரி ஆஃப் நம்பர்ஸ். தியரி ஆஃப் முடிச்சுட்டு தான் பாலினாமியல் ஈக்குவேஷன் வருவேன். அப்போ சொல்லும்போது நான் சொல்லித்தரேன். அந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க சேர்த்து படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப காஸ் பவர் 6 தீட்டா இருக்கு. காஸ் பவர் 6 தீட்டாவை இப்படி மாத்தணும். சைன் பவர் 6 கேட்டாலும் இப்படி தான் மாத்தணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதே மாதிரி உங்களுக்கு இங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக உட்காந்து ஃபார்ம்ல மெமரி பண்ணவா? மெமரிலாம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி டினாமினேட்டர்ல சைன் தீட்டான்னு எடுத்தோம்னா அங்க நம்ம ஃபார்ம்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க என்ன படிச்சீங்க? n காஸ் பவர் n மைனஸ் 1 தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு படிச்சீங்கல்ல? அந்த சைனை தான் வெளில எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் காமனா ஒரு சைனை வெளில எடுத்திருக்காங்க. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை மாதிரி கேட்டாங்கன்னா இங்க ஒரு காஸ் சைன் தீட்டா தூக்கணுமா? இங்க ஒரு சைன் தீட்டா தூக்குறோமா? அப்ப நாங்க ஒவ்வொன்றுலயுமே என்ன பண்றோம்? ஒவ்வொரு பவரை குறைக்கிறோம். நமக்கு என்ன படிச்சோம்? அந்த சீரிஸ் எழுதும்போது இங்க மேல உள்ள பவர்ஸ் ஆட் பண்ணா இங்க n-3 இருக்கா, n-2 இருக்கா, பக்கத்துல சைன்ல 2 இருக்கா, கேன்சல் பண்ணா n வந்திருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றீங்க? ஒரு பவரை குறைச்சிருக்கீங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. n-3 இருக்கு அப்படின்னா n-3 பிளஸ் 2. அப்ப என்ன ஆகும்? n-1 தான் வரும். ஓகே, ஏன்னா ஒரு டேர்ம் தான் நீங்க வெளில டினாமினேட்டர் எடுத்துட்டீங்க இல்லையா? அப்ப அதே மைண்ட் செட்ல ஃபார்முலா எழுதக்கூடாது. டினாமினேட்டர்ல சைனை போட்டுட்டீங்கன்னா அந்த வலது பக்கத்துல உள்ளதுல ஒரு பவர் குறைஞ்சு வரும். பவர் இங்க n-3 போட்டா சைன்லயும் 3 போடுறேன், n-4 போட்டா சைன்லயும் 4 போடுறேன், அப்படி போடக்கூடாது. ஓகே, அப்படி நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி தான் சைன். இதை விட ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டா எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய இது கேட் எக்ஸாம்லயும் சரி, நீங்க உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா காஸ் பவர் n தீட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காஸ் பவர் n தீட்டா. நான் எங்கெங்கெல்லாம் பவர்ஸ் இருந்தோ அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட் செலக்ட் பண்ணும்போது சைன் n தீட்டா பை n. ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காஸ் பவர் n-1 தீட்டா இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் nc1 nc3, அதாவது காசோட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா உங்களுக்கு 2 பவர் n-1 கிடைக்கும். இதே இந்த ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் வந்து இதுல நீங்க குவிஸ் எழுதுவீங்களா, குவிஸ்ல இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத நீங்க பாப்பீங்க. நான் குவிஸ் கேட்பேன். இன்னைக்கு வர டாபிக் வந்து உங்களுக்கு தியரி ஆஃப் மேட்ரிசஸ்ல இருந்தா வரும். நேற்று நம்ம பார்த்தோம்ல மேட்ரிஸ் தியரி, அதுல இருந்தா இன்னைக்கு குவிஸ் வரும். இன்னைக்கு நடத்துற டாபிக்ல இருந்து நாளைக்கு தான் குவிஸ் வரும். நாளைக்கு இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணல ஒரு ரெண்டு கொஸ்டின் நான் எடுக்கிறேன். ஃபார்ம்ல படிச்சு வைங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நம்ம அங்க பாத்துக்கலாம். சரியா? ஏன்னா இந்த ஒரு ஃபார்ம்ல பக்கத்து 5-10 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் 3 ஃபார்ம்ல தான் படிச்சிருக்கோம். இன்னும் சம்முக்குள்ள கூட போல. ஓகே, சம்குள்ள போறது கூட உங்களுக்கு ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஓகேவா? தென் இப்ப சைன் பார்த்துட்டோம், காஸ் பார்த்துட்டோம். ஜெனரலா கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து எழுதி 2 பவர் n-1 பார்த்துட்டோம். ஒரே ஒரு நிமிஷம். இன்னும் ஒரே ஒரு ரிமார்க் இருக்கு, அது இதுல இல்ல, புக்ல இருக்குன்னு பாத்துக்கிறேன். சரி, அது டேரக்டா சைன் டேனுக்கு போயிட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த ரெண்டு கரோலரி 3 தான் இருக்கு. புக்லயுமே புக் 3 தான் இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப குடுக்குறது புக். இந்த மெட்டீரியல் வந்து தெளிவா இருக்கும். ஆக்சுவலா புக்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புக்ல கொசம் தான் இருக்கும். இது டைப் பண்ண காப்பி நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இதுலயுமே கரெக்ஷன் இருப்பா, நான் புக்கே உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, ட்ரிக்னாமெட்ரியோட நாராயண் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கே உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே, தென் எஸ், டேரக்டா நம்ம அடுத்து டேன் போயிடலாம். டேன் வந்து என்ன, இதே மாதிரி தான். டேன் அப்படியே கேட்பாங்க. டேனோட ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது. நீங்க படிச்ச ரெண்டு ஃபார்ம்லயும் ஒன்னு நியூமரேட்டர்ல ஒன்னு டினாமினேட்டர்ல எழுதி வச்சிட வேண்டியதான். நமக்கு என்ன ஃபார்ம்லானா டேனுக்கான ஃபார்ம்லா இதான். நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ல அடிக்கடி சொல்லி கொடுத்துருவாங்க. டேன்னா யாரு? சைன் பை காசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பதான் நீங்க டேன் என் டீட்டா இல்லையா, சைன் டீட்டாக்கு சைன் டீட்டா ஃபார்ம்லாம் படிச்சிட்டீங்க, காசும் படிச்சிட்டீங்க. முதல்ல என்ன பண்ணணும்? மேல சைன் டீட்டாவோட ஃபார்ம்ல எழுதணும், கீழே காஸ் டீட்டாவோட ஃபார்ம்ல எழுதணும். அவ்வளவுதான். எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ. மேல எழுதியிருக்க ஃபார்ம்ல தப்பா போட்டு இந்த இதுல தப்பா இருக்கு, கண்டுபிடிங்க. இது ஆக்சுவலா நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாத்தி வச்சிருக்காங்க. இது தப்பா இருக்குமா?
ஐயோ இந்த நோட்ஸ் ஏன் எடுத்தேன் தெளிவா இருக்கு பாக்குறது, கண்ணு குளிர்ச்சியா இருக்குமேன்றதான் எடுத்தேன். சரி ஓகே, நீங்க எழுதுங்க. tan n theta நீங்க எழுதுங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல ஃபார்முலா. எழுதுங்க. tan n theta is equal to sin n theta by cos n theta. tan n theta ஓட ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும்ல, எழுதுங்க. sin n theta ஓட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதாவது என்ன பண்ணுவோம், nc1 ஃபர்ஸ்ட் n மட்டும் போடுமா, n cos for n minus 1 sin, அப்புறம் மைனஸ் nc3. மேல உள்ளதெல்லாம் 135ன்னு வரணும், கீழே உள்ளதெல்லாம் 246ன்னு வரணும். tan n thetaக்கு நீங்க ஃபார்முலா எழுதுங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், மேலே காசு இருக்கு கீழே சைன் இருக்கா, அதை கன்சால்டேட் பண்ணி ஜென்ரல் ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா, ஜென்ரல் ஃபார்முலா இப்போ நான் சொல்றத வச்சு இப்போ நீங்கள் எழுதிக்கோங்க. சரி, அவங்களோட நோட்ல எப்படி எழுதுனா, இதுக்கான சிம்பிளிஃபை பண்ணி என்ன வரும் ஃபார்முலா அப்படின்னா, ஈக்குவல் டு மேல nc1 tan theta, அதாவது sin theta by cos theta டிவைட் பண்ணிடுவாங்க, tan theta. அதே மாதிரி அல்டர்னேட் டேர்ம் nc3 tan cube theta plus etc. divided by denominator என்ன வரும்னா 1 minus nc2 tan square theta plus nc4 tan power 4 theta அப்புறம் மைனஸ் எக்ஸெட்ரா. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃபார்முலா. இது நம்மளுடைய ஃபைனல் ஃபார்முலா. ஸோ இது எப்படி வந்ததுன்றதுலாம் உட்காந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். பட் இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவை ஃபார்முலா மட்டும் போதும். இது எப்படி வந்ததுன்னு போடுறது தான். இது வந்து ஒவ்வொரு டேர்மாக போட்டுப்பாங்க. இதில் உங்களுக்கு S1 S2 S3ன்னு போட்டு கண்டுபிடிப்பாங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். சம் ஆஃப் த சீரீஸ்ல உங்களுக்கு அது வரும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா படிச்சாச்சு. இப்போ 3 ஃபார்முலா உங்களுக்கு தரவாயிடுச்சா? தரவாயிடுச்சுன்றவங்க தம்ஸ் அப் கொடுங்க. ஃபார்முலா ஓகேவா? இப்போ ஃபார்முலா உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ சம்ம கேட்கும்போது என்னெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போட ஆரம்பிக்கணும். முதல்ல எங்க முடிக்கணுங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா எத்தனை டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறத முதல்ல போடுங்க. நீங்க பாட்டுக்கு பிளைண்டா எனக்கு ஃபார்முலா தெரியும் அப்படியே நான் குட்டிக்கரணை போட்டு போடுறேன்னா போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் அதிகமா போகும். அப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கம்மா. இதுல நீங்க உட்காந்து நீங்க ஒன்னும் 5 மார்க் கொஸ்டினா 10 மார்க் கொஸ்டினால எக்ஸாம்ல எழுத போறது இல்லை. யூஜி கிளாஸ்ல பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ஹால் எழுதுற மாதிரி எழுத போறது கிடையாது. இது 4 ஆப்ஷன் இருக்க போது அதுல இருந்து ஒண்ணுதான் எடுக்க போறோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்லி கொடுத்த மாதிரி வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்க்க மாட்டாங்க, கவனிப்பாங்க. அப்ப கவனிக்கணும்னா நான் ஃபார்முலாவை யாரெல்லாம் கவனிச்சுங்களோ அவங்க அந்த 4 ஆப்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு எந்த இடத்துல ஈவன் NC2 NC4 NC6 எந்த டேர்ம்ல வரும், எதுல வராது, எதுல 135 வரும்ன்றதெல்லாம் அப்ப கவனிச்சிட்டோம். அப்ப 4 ஆப்ஷன் கொடுக்கும்போதே நீங்க அதுல இருந்தே கண்டுபிடிச்சிட முடியும், பவர்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு 4 டேர்ம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து cos 5 θ கண்டுபிடிங்க, 7 θ 10 θ கொடுக்கணும்னா அந்த 4த்துக்கு ஒரு MC கொஸ்டின்ஸ் எடுங்க. இப்போ நீங்க போய் சாட் ஜிபில போய் சர்ச் பண்றீங்கன்னா சாட் ஜிபில கேளுங்க cos 7 θ ஒரு பேஸ்லெஸ் cos 7 θ cos n θ. இப்போ வந்து cos n θ ஓட ஃபார்முலா நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், cos n θ வர மாதிரி ஏதாவது MCQ கொஸ்டின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது cos 5 θ 4 MCQ கொஸ்டின்ஸ் கொடுக்கும். 4 ஆப்ஷனையும் உட்காந்து கவனிங்க, உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. எனக்கு ஃபார்முலா தெரியும், எனக்கு பதிலா நான் 7 அப்ளை பண்ண போறேன், எங்கெல்லாம் காஸ் ஸ்கொயர் இருக்கும் அங்கெல்லாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் போட போறேன், அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க போகவே கூடாது. முதல்ல என்ன பண்ணணும், பவர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பவர் பேசிஸ்ல நீங்க என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் பவர் பேசிஸ், அந்த பர்டிகுலரா பவர் நம்பருக்கு ஈவன் நம்பர் வருமா ஆட் டேர்ம் வருமா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 4 ஆன்சர் அப்சர்வ் பண்ணாலே ஒரு 50 to 60% நம்மளால கெஸ் பண்ண முடியும். என்னால கெஸ் பண்ண முடியும்னு சொல்றவங்க தம்ஸ் அப் கொடுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? ஆன்சரை போடாதீங்க, ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி எத்தனை டேர்ம் வரும்னு கண்டுபிடிங்க. இப்ப காஸ் பவர் 60 கொடுக்குறாங்க, முதல்ல 6 போடுவோம், 6 2 குறைச்சு 4, அடுத்து 2, அடுத்த டேர்ம் 0, அடுத்து 4 டேர்ம் தான் இருக்கும். காஸ் பவர் 6 கொடுத்திருந்தாங்கன்னா, அதே சைன் பவர் 6 கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப என்ன எத்தனை டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ எத்தனை டேர்ம்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு எங்கெல்லாம் ஈவன் வரும் எங்கெல்லாம் ஆட் பவர் வரும் கவனிச்சுட்டு அப்புறமா நீங்க 4 ஆன்சர்ல எது கரெக்ட்னு எக்ஸ் பண்ணுங்க. உட்காந்து சம் போடுறதுக்கு ஓகே தான். இப்ப நான் மெட்டீரியல் காட்டுறேன் இல்லையா, இதுலயே அழகா சம் போட்டிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு புக் கொடுத்துருக்கேன், அந்த புக்ல அழகா நோட் போட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. காஸ் 8 θன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கா என்ன பண்ணிருக்காங்க, முதல் லெவல் இது போட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, காஸ் θ பிளஸ் ஐ சைன் θ ஹோல் பவர் 8 அப்படின்னு போட்டு எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் போட்டு இதெல்லாம் நீங்க போடணும் அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு ஃபார்முலா படிக்க சொல்லிட்டேன். இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு தேவையே கிடையாது. டேரக்டா உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துட்டேன், ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டேன். ஃபார்முலா என்ன சொன்னேன், காஸ் பவர் 8 θன்னு சொன்னேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது 8 வரணும்னு சொன்னேன். ஓகேவா, முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் 8 வரணும். 8க்கு அப்புறம் யார் வரணும், 6 வரணும்.
அடுத்து 4 வரணும், அடுத்து 2 வரணும், அடுத்து சைனே காசே வராது. காஸ் பவர் 0, எனிதிங் பவர் 0 பிகம்ஸ் 1ன்னு ஆயிடும். சைனை கவனிங்க, ஃபர்ஸ்ட்ல சைன் இருக்காது. சைன் ஸ்கொயர் வருது, 4 வருது, 6 வருது, 8. லாஸ்டா கொஸ்டின்ல 8 கொடுத்ததுனால 8ல முடிச்சிருக்கேன். அப்போ சைன் என்ன காஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். அல்டர்னேட்டிவ் சீரிஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன ஆகும், ஈவன் டேர்ம்ஸ் தான் வரணும். அப்ப 8னா 8C2, 8C4, 8C6, 8C8. இப்ப இதை எழுதிட்டீங்களா? இதுதான் நீங்க படிச்ச ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன். இது படிச்சாச்சு. உங்களுக்கு கொஸ்டின்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டான்னு சொன்னதுனால எங்கெல்லாம் காசு இருக்கோ அங்கெல்லாம் சைன் அப்ளை பண்றீங்க. அப்ப அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்க எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு 3 ஸ்டெப் போடுறாங்க. 3 ஸ்டெப்ல இங்க நிறைய பேர் கோஎஃபிஷியன்ட் தப்பு பண்ணுவீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஸ்டெப்பே இந்த ஸ்டெப் தான். இந்த ஒரு ஸ்டெப் தான், இந்த 3 ஸ்டெப் மட்டும் தான் நீங்க பிராக்டிஸே பண்ணணும். ஏன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இங்க பாருங்களேன், பாக்குறதுக்கு 3 வரின்னு தோணுது. 3 வரியில தான் தப்பு தப்பா பண்ணணும். நம்ம ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி தப்பு பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இங்க பாருங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பவர் 4 இருக்கா? இதை வந்து நான் இப்போதைக்கு சம்மா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா அப்பதான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும் பண்றேன். பட் ஆனா உங்களுக்கு ஷார்ட் கட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அப்பப்போ நம்ம PYQ செஷன்ஸ் கொடுப்போம். அப்பப்போ வந்து வீக்கெண்ட் கிளாஸோ இல்லைனா மந்த்லி ஒன்ஸோ ஒரு கிளாஸ் கொடுப்போம். ஓகேவா? 99 rupees போடுறவங்க 3 days சேலஞ்ச் அந்த மாதிரி சொல்லும்போது ஷார்ட் கட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்க ப்ரொசீஜர் கத்துட்டு வாங்க. ப்ரொசீஜர் கத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போட போட அது தெளிவு என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா நம்ம ஷார்ட் கட் கிளாஸ் கண்டுபிடிக்கும் போது ஷார்ட் கட்ல நம்மளோட கோலே என்னன்னா, ஒரு கொஸ்டினா 1 நிமிஷம் தான் பார்க்கணும். இதை நீங்க 1 நிமிஷத்துல போடுற முடியும் நினைக்கிறீங்க? இல்ல. ஆனா 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ண கண்டிப்பா 1 minute முடியும். இது உங்களுக்கே தெரியும். ஓகே, அப்ப நாங்க உட்கார்ந்து போடுறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தோட ரியல் மீனிங்கை நீங்க ட்ரிக்னாமெட்ரி படிக்கும் போது தான் கத்துப்பீங்க. ஓகேவா? உட்கார்ந்து மெமரி பண்றதுங்கிறது மெமரி ஃபார்முலா போதும். ஃபார்முலாவே மெமரியா நம்ம படிக்கல. இப்போ மெமரி பேஸ்ன்னு சொல்லலாம் சொன்னமே தவிர, ஆனா அப்சர்வ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எழுதணும் ஃபார்முலா. இந்த நோட்ஸ்லயே தப்பா இருந்தா கூட நீங்க கரெக்டா எழுதுற அளவுக்கு உங்களுக்கு கேபிள் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், இதே மாதிரி தான் இதுவும். இந்த ஒரு ஸ்டெப் ரொம்ப ஈஸி. இங்க ஏதாச்சும் பவர் 4 போட்டாச்சு, இங்க பவர் 3ல இருக்கு, பவர் 2ல இருக்கு, அடுத்து பவர் 1ல இருக்கு. அப்ப என்ன ஆகும், எல்லா டேர்ம்ஸையும் என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பவர் 4 இருக்கா? அப்ப என்ன ஆகும், 4ல உள்ள எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் அப்படிங்கிற ஃபார்ம்லவோ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ஃபார்ம்லவோ அப்ளை பண்ணி 4C1, 4C2, 4C3 போட்டு ஆன்சர் போட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரே ஒரு டேர்ம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இங்க போட்டிருக்காங்களே, இதை மட்டும் குட்டி குட்டி பவர்னா நீங்க போட்டுருவீங்க. பட் ஃபார்முலா உங்களுக்கு காமன் தான். எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என், எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ் பவர் என் பிளஸ் NC1 எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்டூ ஏ பிளஸ் NC2 எக்ஸ் பவர் என் மைனஸ் 2 இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அதே மாதிரி இப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். NC1 பவர் 4, இப்போ 4C1, அடுத்து 4C2, அடுத்து 4C3, அடுத்து 4C4. 4C4 ஆன்சர் 1. அதனால தான் கடைசியில் சைன் பவர் 8 பக்கத்துல ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஓகேவா? அப்படியே ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டா எடுத்து எழுதணும். எடுத்து எழுதினா மட்டும் போதாது. இதே மாதிரி இதை பிரிச்சுட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஒரு டேர்ம் பிரிச்சு இந்த மாதிரி பெருசா எழுதியாச்சு, இந்த டேர்ம் பிரிச்சு இப்படி பெருசா எழுதியாச்சு, இங்க எழுதி a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு, இந்த a இன்ட்டு 1 அப்படி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, முதல் வேலை எங்கெல்லாம் சைனோட ஹையஸ்ட் பவர் இருக்குன்னு பார்க்கணும். சைன் பவர் 8 எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. அடுத்து இங்க 2 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சைன் பவர் 8 வராங்க. இங்க 4 மல்டிப்ளை பண்ணும்போது 8 வராங்க. அப்ப சைன் பவர் 8 எல்லாம் ஒன்னா வச்சுக்கிட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இந்த கோஎஃபிஷியன்ட் இடத்துல தான் நார்மலா நம்ம யூஜி படிக்கும்போது தப்பு பண்ணியிருப்போம். ஏன்னா இங்க ஒரு நம்பர் 107 வந்திருக்கணும், 111 தான் வந்திருக்கும். பட் இதை ப்ராக்டிஸ் பண்ண போட்டுட்டீங்கன்னா, இந்த ஒரு 3 ஸ்டெப்பை நீங்க போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இதை போட மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம இவ்வளவு நம்பர் நம்ம போடணுமானா கண்டிப்பா இந்த நம்பர் நம்ம செக் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஷார்ட் கட்டும் இருக்கு. பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ஷார்ட் கட் இருந்தாலுமே ஷார்ட் கட் இருக்குன்னு நான் ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி தரல, உட்காந்து ஒர்க் பண்ணி கேர்லெஸ் மிஸ்டேக் வராம இருக்கணும்னா சித்திரமும் கை பழக்கம் எவ்வளவுதான் பண்ணாலும் சரி, நீங்க எழுதுதான் உங்களுக்கு நிறைய விஷயம் மைண்ட்ல சேவ் ஆகும். என்னதான் நான் பிராக்டிஸ் பண்ணி நான் பேசுறேன்னா, என்னதான் பிராக்டிஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு விஷயத்த வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சம் போட சொல்றேன். இதே மாதிரி தான் பாருங்க, அடுத்த சம் கொடுத்துருக்காங்க. sin 6 theta by sin theta. அப்ப இதுலயே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓரளவு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்டெப்லாம் தேவையே கிடையாது. நம்ம என்ன சொல்லிட்டோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படியே சொல்லி கொடுத்துட்டேன். இது தேவையில்லை, டேரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். நமக்கு என்ன கேட்டதாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டானா sin theta எல்லாத்தையும் மாத்திருங்க. மாத்திட்டு எல்லாத்தையும் கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணி எழுதுனா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? சோ இதே மாதிரி சம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ இதுல என்ன கேட்பாங்க, இதை கொடுத்துட்டாங்க இல்லையா, இதுல என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு சம்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் sin பவர் 6 கேட்டிருந்தாங்க. நீங்க இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களா ஆன்சர்.
அண்ட் ஆன்சர்ல sin பவர் 6ஓட கோஎஃபிஷியன்ட்னு கேட்டாங்க. அப்ப இந்த நம்பர் கேக்குறாங்க. அப்ப நீங்க ஃபுல்லா போட்டா தானே இங்க sin பவர் 6 நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதே ஷார்ட் கட் இருக்கு. sin பவர் 6 எதெல்லாம் பெருக்கும்போது sin பவர் 6 வருதோ அதை மட்டும் பெருக்கிட்டு மத்தெல்லாம் பெருக்காம இருந்துடலாம். ஓகே, sin பவர் 6ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த டேர்ம்ஸ்ல எப்படிலாம் கேட்பாங்க, ஒன்னும் ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி கேட்பாங்க, இல்லனா இன் டர்ம்ஸ் ஆஃப் sin இன் டர்ம்ஸ் ஆஃப் cos கேட்பாங்க, இல்லனா இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இதுதான். உங்களுடைய மைண்ட்ல சேவ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் sin θ, cos θ, tan θ இந்த மூணுத்தையுமே கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்து sin 7 θ, cos 7 θ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து ஒரு 2-3 சம் கொடுக்குறேன், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஈவினிங் வந்து என்கிட்ட டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, ஈவினிங் 2 to 3 செஷன் இருக்கு இல்லையா, 2 to 3 டெலிகிராம் ஓப்பன் பண்ணுவேன். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டவுன் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் sin 6 θ ஒரு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் cos 5 θ, தேர்ட் கொஸ்டின் tan 4 θ. மூணுத்துக்கும் வந்து அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படி ஜஸ்ட் அப்ளை பண்ணா மட்டும் போதும், பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது மூணு பண்ணுங்க. ஸோ இது மூணு பண்ணாலும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு திரும்ப திரும்ப மெமரி ஆயிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த sin θவும் cos θ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பவர்ஸ் ஆஃப் sin θ அண்ட் cos θ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் θ. அதாவது sin θவோட வேல்யூ அண்ட் cos θவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, வெறும் cos θ, அதாவது cos θ அண்ட் sin θ மட்டும் இருக்கும். அதை மட்டும் பார்க்க போறோம். அந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். ஐ திங்க் நவ் டைம் இஸ் 5:25. படிச்சிட முடியுமா? சரி, நான் ஒரு பேஜ் மட்டும் காட்டுறேன், அதில் எழுதிக்கோங்க. புக்கு காட்டல, நான் புக் பேஜ் வேண்டாம், அடுத்தவங்க டேரக்டாக ஹைப்பர்ல போயிடுவாங்க இந்த டாப்பிக்ல. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரே ஒரு ஃபார்ம்ல மட்டும் நான் எழுதுறேன், அதை மட்டும் அதுதான் அதோட முடிஞ்சிட்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். ஃபார்ம்ல மட்டும் நான் போர்டில் எழுதுறேன், எழுதிக்கோங்க. கேட்டுட்டேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறேன், எழுதிக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ் ஆஃப் தீட்டா. இப்போ வேற ஏதாவது கலர் பென் வச்சிருந்தீங்கன்னா அந்த டேர்ம் எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப்னு மாத்திக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் தீட்டா. பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் காஸ். இப்போ நம்ம பார்க்க போறது சைனோட பவர் 6. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், காஸ் என் தீட்டா, காஸ் சைன் என் தீட்டா மல்டிபிள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பவர் பார்க்கல, மல்டிபிள் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது, சைன் என் தீட்டா, காஸ் என் தீட்டா. அப்போ அந்த தீட்டாவோட மடங்குல உள்ள ஃபார்ம்ல தான் இப்ப பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்ப பார்க்க போறது யாருன்னா, சைனோட பவர்ல என்னு, காசோட பவர்ல என். இந்த ரெண்டு ஃபார்முலாக்குள்ள வித்தியாசம் இதுதான். வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க, அழுத்தம் திருத்தமா அங்க சொல்ற எழுத்துக்களை கவனிங்க அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பண்ற கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கேருந்து ஆரம்பிக்கும், ஒரு நம்பர் சைனா காசுன்னு பார்த்தா அதுதான் நம்ம பார்க்கணும், நம்மளோட பிரெயின் சொல்லும் அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு சொல்லி கொடுத்தா காசு டீட்டாவா இல்ல சைன் டீட்டா, அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். நான் இப்போ வரைக்கும் என்ன சொல்றேன், இப்போ நீங்க போறது ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாம், யூஜி எக்ஸாம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸோட எக்ஸாம்ஸ்க்கு இல்லை, யூனிவர்சிட்டி எக்ஸாம் போறது இல்லை, நீங்க போறது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல உள்ள பர்சன்ஸ் வந்து நீங்க படிச்சதை மக்கப் பண்ணி அப்படியே வாமிட் எடுக்க போற பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். ஒரு விஷயத்த ஒழுங்கா படிச்சுட்டு ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர்ஸை நாங்க செலக்ட் பண்ண போறோம். அப்ப கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்க போறோம், நான் கொஸ்டின் பேப்பர் செட்டர் எப்படி இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட்ல நீங்க மெமரி பர்சனா வரணும் அவசியம் கிடையாது. நீங்க புரிஞ்சிருக்கீங்களா, உங்களை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், ஒழுங்கா படிச்சனால மட்டும் தான் இந்த ஆன்சர் செலக்ட் பண்ண முடியும். அப்போ உங்களை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாங்கிறது மட்டும் தான் கொஸ்டின் பேப்பர் செட்டரா இருக்கிற எங்க எல்லாரோட மைண்ட்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும், நான் எம்சி கொஸ்டின்ஸை நான் சொல்லும்போது ஏன் கஷ்டமான கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியான கொஸ்டின் கொடுத்து 50க்கு 50 வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாப் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் கேட்கிற கொஸ்டின் 25 கொஸ்டின் கொடுத்தாலும் 25 கஷ்டமா கேட்பேன். அப்ப எது கேட்கறேன், 25 கொஸ்டின் கஷ்டமான சம சால்வ் பண்ணுங்க, என்ன குறைஞ்சிட போறோம், 25 கொஸ்டின் கஷ்டமா கத்துக்கும்போது 25 புது விஷயத்தை கத்துப்பீங்க, 25 கேர்லெஸ் மிஸ்டேக் கத்துப்பீங்க, உங்க கூட டிராவல் பண்ற இன்னொருத்தர் பண்ற இன்னொரு தப்ப கத்துப்பீங்க, 25 பாடத்தை கத்துக்க போறீங்க. அப்ப 25 பாடத்தை கத்துக்கிறதுக்கு ஏன் ஒரு 25 கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது, இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின் தான் சால்வ் பண்ணுவேன், இருக்கவே ஈஸியான கொஸ்டின் வரும், நான் எதிர்பார்க்குற கொஸ்டின் வரும்னு நினைக்கவே கூடாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின் தான் யாரு வின்னர்னு செலக்ட் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்ப டேனோட ஆன்சர், டேன் 0 வேல்யூ 0, இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாரும் எழுதிருவாங்க அந்த கொஸ்டின், எக்ஸாம் ஹால்ல எல்லாரும் எழுதுறாங்க. அப்ப எல்லாரும் எழுதினா அது வின்னர் செலக்ட் பண்ணுமா,
ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் யாருக்குமே தெரியல. ஆனா இதுக்கு ரிலேட்டடா பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், இல்ல கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதை உட்காந்து கிரியேட்டிவா யோசிச்சு பாக்குறீங்க. யோசிச்சு பார்க்கும்போது இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மேம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பாயிண்ட் லிங்க் ஆகுது அப்படின்னு தோணி நீங்க கவனிக்கிறீங்கன்னா அதை நீங்க அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல பிராக்டிகலா அப்ளை பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்போ நீங்க அந்த கொஸ்டின் கரெக்டா செலக்ட் பண்றீங்க, இன்னொருத்தர் தப்பா செலக்ட் பண்றாங்க. அந்த யார் கரெக்டா செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். அப்ப சரியான கொஸ்டினோ ஈஸியான கொஸ்டினோ உங்களை டிசைட் பண்ண போறது கிடையாது வின்னர்ஸ் யாரு. கஷ்டமான கொஸ்டின் தான் யாரு வின்னர் செலக்ட் பண்ண போகுது. அந்த கஷ்டமான கொஸ்டின் நீங்க எக்ஸாம் ஹால போய் பிராக்டிஸ் பண்ணணும். இங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே கேட் எக்ஸாம் கொஸ்டினோ இல்ல டிஎன் செட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோ இதுல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. இதுல இருந்து நீங்க சால்வ் பண்ண வெறும் ஜேடபிள்யூ எக்ஸாம். இப்போ லாஸ்ட் வீக் நான் கொடுத்துருப்பேன் ட்ரிக்னாமெட்ரி பேசிக் படிங்க. ஜேடபிள்யூ கொஸ்டின் பேப்பர் எடுத்து கேட்டா 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க எழுதுற ஒரு கொஸ்டின் பேப்பர். அதுல உள்ள ஆன்சர் நமக்கு எத்தனை தெரியுது யோசிச்சு பாருங்க. உட்காந்து நமக்கு தெரியாது. ஆனா ட்ரிக்னாமெட்ரிங்கிற டாபிக்ல அதெல்லாம் வருது. அப்ப என்ன ஆகுனா இது நிறைய விஷயம் நம்ம படிச்ச அதே விஷயத்த தெளிவா படிக்காம மார்க்க விடுறோம். இப்ப நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், இது எதுக்காக மெயினா அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை பவர் ஆஃப் சைன் கிடையாது. அங்க என்ன சொன்ன, மல்டிபிள் ஆஃப் சைன் ஆங்கிள். ஓகே, மல்டிபிள் ஆங்கிள் என் தீட்டா, அதுல சைன் என் தீட்டானா காஸ் என் தீட்டா இல்ல சைன் என் தீட்டான்னு போட்டிருந்தேன். அங்க மல்டிபிள் ஆங்கிள், அது என்ன வார்த்தை, மல்டிபிள் ஆங்கிள், ஆங்கிளோட மல்டிபிளிகேஷன். ஆனா இங்க என்ன சொல்லிருக்கோம், பவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. சைனோட பவர்ல என்ன, காசோட பவர்ல என்ன வரணும், என்ன பண்ணணும் அதுதான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். பட் இதை புரிஞ்சுக்கிட்டு போடுறோம். புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு தெரிஞ்சு சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணா 4 லைன்ல போடுவாங்க. நமக்கு 5:30 ஆகும் போது அந்த 4 லைன் ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இதே 1/x சொன்னோம். 1/x இது ரெசிப்ரோக்கல். அப்ப என்ன பவர் மேல தீட்டா வந்துச்சுன்னா மேல காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இதுல இருந்து ரெண்டு விஷயம் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, எக்ஸ் பிளஸ் 1 இதே டேர்ம் தான் இருக்கும். உங்களுக்கு சாதாரணமா சொன்னோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐ தீட்டா, எக்ஸ் பிளஸ் 1/x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், காஸ் தீட்டா 2 காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இதே ரெண்டுத்தையும் நீங்க சப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 2i sin தீட்டா, 2i sin தீட்டா ஏன்னா எது கேன்சல் ஆயிடும், காசு கேன்சல் ஆயிடும். ஓகே, சோ இப்படிதான் நம்ம வச்சிருப்போம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் பவர் என், இப்போ என்ன பண்ணும் பவர் போட போறேன். அப்ப நான் என்ன பண்ண போறோம் நல்லா கவனிச்சுங்க, எக்ஸ் பவர் என் இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரெண்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதோட எக்ஸ் பவர் என் போட போறேன். எக்ஸ் பவர் என்னன்னா யாரு, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவோட பவர்ல என் வருவாங்க. அப்ப என்ன உள்ள கொண்டு தான் ஆகும், காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா பவர்ல என் வருது. அப்ப என்ன உள்ள கொண்டு தான் காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டா. அதே மாதிரி 1/x பவர் என்னும் அதே மாதிரிதான். என்ன மட்டும் வரப்போகுது, இங்க ஒரு மைனஸ் மட்டும் வரப்போகுது. காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டான்னு வரப்போகுது. ஓகேவா, இப்பயும் அதே மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, சப் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ற ஒர்க்கையும் சப் பண்ற ஒர்க்கையும் பாருங்க. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பவர் என் பிளஸ் 1/x பவர் என் பண்ணா என்ன கிடைக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சைன் சைன் கேன்சல் ஆகும். சைன் கேன்சல் ஆயிடுச்சு ஆகும் 2 காஸ் என் தீட்டா. அடுத்து என்ன ஆகும், ரெண்டுத்தையும் சப் பண்ணணும். எக்ஸ் பவர் என் மைனஸ் 1/x பவர் என் ஈக்குவல் டு 2i sin n தீட்டா. ஓகேவா, சோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதுல பவர்ஸ்ல வரப்போற ஆன்சர் பாருங்க, இங்க மல்டிபிள் ஆஃப் தீட்டா கிடைச்சிருக்கு. இந்த ப்ரொசீஜரை போடும்போது நமக்கு என்ன வரப்போகுது, இன் டேர்ம்ஸா வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, என்னென்ன ரிலேஷன்ஷிப் இங்க நம்ம போட்டோம் இல்லையா, 2 காஸ் தீட்டா, இந்த ஃபார்முலாவையும் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இப்ப எழுதியிருக்க இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் சேர்த்து மொத்தம் 4 ஃபார்முலா வரும். இந்த 4த்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா காஸ் பவர் என் தீட்டா சைன் பவர் என் தீட்டாவை கண்டுபிடிக்க போறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசைன்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆஃப் மல்டிபிள் தீட்டா. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை எழுதிக்கோங்க, இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பேண்ட். எப்படி பண்ண போறோம்னா எக்ஸ்பேண்ட் காஸ் பவர் என் தீட்டா அண்ட் சைன் பவர் என் தீட்டா இன் சீரீஸ்ல எழுத போறோம் ஆஃப் கொசைன் அண்ட் சைன்ஸ் ஆஃப் மல்டிபிள் தீட்டா. அப்போ சைன் பவர் என் காஸ் பவர் என்ல நம்ம எழுதும் போது சைனோட ஆன்சர். இப்போ காஸ் பவர் என் தீட்டாவோட ஆன்சர் இதே மாதிரி நம்ம போடணும். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, காஸ் பவர் 6 தீட்டா என்ன, காஸ் பவர் 5 தீட்டா என்ன, சைன் பவர் 5 தீட்டா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, சோ இப்போ ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா போட்டுடலாம்.
இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. இதே வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஏர் ஃபார்முலா தெரிஞ்சு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கிளாஸ. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காஸ் எக்ஸ்க்கு ஃபார்முலா, சைன் எக்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். காஸ் தீட்டா, சைன் தீட்டாக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அது இருந்தாலும் அது டிவைன் பண்ணிக்க. இந்த ஃபார்முலா நமக்கு அடுத்த டாபிக். சைன் தீட்டா என்னன்னா தீட்டா மைனஸ் தீட்டா கியூப் பை 3 ஃபேக்டோரியல். தீட்டா பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல். இதுவும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது முக்கியமானது. சைன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு. சைன் தீட்டானா தீட்டா கியூப், அதாவது 1 3 5ன்னு வரப்போகுது. கீழே 1 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி காஸ் தீட்டாவுக்கு எழுதிக்கோங்க. காஸ் தீட்டாவுக்கு 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் தீட்டா பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல். இது ஒரு ஃபார்முலா. இது ரெண்டும் என்னது அப்படின்னா சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாவோட இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பேண்ட் சைன் தீட்டா காஸ் தீட்டா இன் த அசெண்டிங் பவர் ஆஃப் தீட்டா. அசெண்டிங் பவர் ஆஃப் தீட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம சம் அப்ளை பண்ணுவோம். சைன் தீட்டா உங்களுக்கு கேட்பாங்க, காஸ்ட் கேட்பாங்க. டேன் கேட்டாங்கன்னா டேனுக்கு நமக்கு தான் ஃபார்முலா தெரியும். இது வந்து நீ அப்ளை பண்ணியும் டேன் சைன் பை காஸ் அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா தீட்டா. டேனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் வரும்பா, கீழே ஃபேக்டோரியல் வராது. ஓகேவா, 2 தீட்டா பவர் 5 பை 15 இப்படி வரும். டேனை பொறுத்த வரைக்கும் கீழே ஃபேக்டோரியல் வராது, ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் வராது. நம்ம ஈஸியா கோஎஃபிஷியன்ட்டை மெமரி பண்ண முடியாது டேன் தீட்டா ஃபார்முலா பொறுத்த வரைக்கும். டேன் தீட்டா வரும் தீட்டா கியூப் பை 3 அப்படியே வரும். 3 ஃபேக்டோரியல் தீட்டா பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் அப்படிலாம் வராது. கோஎஃபிஷியன்ட் மாறி தான் வரும், மெமரி தான் பண்ணணும். சரியா, சைன் படிச்சிடலாம், காஸ் படிச்சிடலாம். டேன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை உட்காந்து ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு ஒரு தடவை 2 தடவை எழுதி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சரியா, இதுல நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ற மாதிரி 2 3 சம்ஸ் கேட்பாங்க. இந்த வேல்யூ அப்ளை பண்ணி இதுல லிமிட் அப்ளை பண்ற மாதிரி கேட்பாங்க. சரியா, ஓகே, இது நான் அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸுமே ஆல்மோஸ்ட் எத்தனை பேஜ் வருது? 62ல இருந்து 92 வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளவுதான், 30 பக்கம் இருக்கு. 30 பக்கத்தையும் நீங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு நீங்க ஒரு பக்கத்துல 4 பக்கம், ஒரு ஷீட்ல 4 ஷீட் வர மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். 5 ரூபாயில 10 ரூபாய்க்குள்ள. இது 10 ரூபாய்க்குள்ள நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கும்போது அப்படியே தெளிவா எடுக்கணும். சில பிரிண்ட் அவுட் எடுக்கிற நோட்ஸா ஒரு பக்கத்துல லேண்ட்ஸ்கேப் போட்டு எடுங்க. சப்போஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது சின்னதா எடுத்துட்டு அதை வந்து உங்க நோட்ல அழகா எழுதுங்க. உங்களுடைய மேஜிக் புக்குக்குள்ள, மேஜிக் புக் அப்படிங்கிறது நீங்க எழுதுற அந்த நோட் புக் தான். அந்த மேஜிக் நோட் புக் அழகா இருக்கணும், அதுல அழகா எழுதிக்குங்க. நீங்க நான் கொடுக்குற நோட்ஸ் உட்காந்து எழுதுறேன்னா அதை உட்காந்து பார்த்துட்டு நீங்க எழுதுறது அழகா எழுதுங்க. சரியா, ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சா? ஹவ் இஸ் த கிளாஸ்? ஓகேவா, ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்குங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கேட்குற சம்ஸை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம வரும்போது ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன். ஸோ இன்னைக்கு குவிஸ் 11 மணிக்கு இருக்கும். ஸோ ஃப்ரீ செஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 ஆப்ஷன் தான். ஒன்று காலைல கிளாஸ், அதுக்குன்னு 11 மணிக்கு குவிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இது ரிலேட்டாக ஏதாவது நோட்ஸ் கொடுக்குதுன்னா ஒரு 20 பேஜஸ் கொடுப்பேன், 10 இல்லை 20 பேஜஸ் கொடுப்பேன். அது உட்காந்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் டவுட் இருந்தது அப்படின்னா 2 to 3 நான் வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ணுவேன். டவுட்ஸ் இருக்கவங்க அந்த டாபிக் தான் கேட்கணும். நான் இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறேன், எனக்கு திருதுப்புன்னு எனக்கு வந்து வேற டாபிக் டவுட் வருதுன்னா கேட்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் நான் என்ன கிளாஸ் எடுத்தனோ அந்த டாபிக்ல என்ன டவுட்டோ அதை கேளுங்க. திருதுப்புன்னு எனக்கு அல்ஜிப்ரால குரூப் தியரி ஞாபகம் வருது, சைக்கிளிக் குரூப் வேணா நீங்க அந்த கொஸ்டின் கேட்டுட்டீங்கன்னா உங்களை அன்வான்டா அந்த டாபிக் இல்லாத வேற விஷயம் பேசுறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டைவர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். உடனே அடுத்த செகண்ட் ஒரு தடவை ஆன் பண்ணுவேன், செகண்ட் டைம் குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரியா, எனக்கு வந்து எல்லாரோட டைமும் முக்கியம். என்னோட நம்பி ஒரு 100 பேர் வந்திருக்காங்க, 100 பேரோட டைம் எனக்கு வேல்யூபிள். அங்க உட்காந்து நீங்க வேற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் ஸ்ட்ரிக்டா அனுப்பிடுவேன். வெளில குரூப்பா உட்காந்து பேசுறதுக்கு நிறைய இடம் இருக்கு, அங்க போய் உட்காந்து பேசிக்கோங்க. உங்களுக்கு கோல் இல்லாம இருக்கலாம், பட் எங்களுக்கும் சரி, எங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி கோல் இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 to 3 வந்து ஆன் பண்ணுவேன் டெலிகிராம. இந்த பர்டிகுலர் டாபிக்ல டவுட்ஸ் என்ன இருக்கோ அதை கேட்கலாம். சரியா, ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் இப்போ நான் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டான மெசேஜ் போடுங்க. எனக்கு 11 o'clockல கம்ப்ளீட்டாக போட்டுட்டீங்கன்னு ஒரு 50 பேருக்கு மேலே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் டீடைல்ஸ்க்கான பிடிஎஃப் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த வீடியோவை வந்து யாரையாலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்கள் எல்லாருமே அதில் கம்ப்ளீட்டட் மெசேஜ் போட்டுருங்க, லைவ் கிளாஸ் கம்ப்ளீட்டட்னு போட்டுருங்க, அட்டெண்டன்ஸ் அங்கே போட்டுருங்க. அங்கே கமெண்ட் பாக்ஸில் லைவ் கிளாஸ் கம்ப்ளீட்டட்னு போட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் நோட் பண்ணி போகிறேன். 50 பேர் எனக்கு வந்துட்டீங்கனாலே ஓகே 50 பேர் படிச்சுட்டாங்க ஒழுங்கா கிளாஸ் அப்படின்னு தெரிஞ்சாலே நான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக நோட்ஸ் கொடுப்பேன். சும்மா டைம் பாஸ்க்கு நான் நோட்ஸ் கொடுத்துட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அடுத்து அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். உங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, மற்றவங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா, இந்த கிளாஸ் லைவ் கிளாஸ் இல்லை, நான் இதை வந்து சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன், லிங்க் கொடுத்துருவேன், குரூப்ல டெலிகிராம்ல போடுவேன், அந்த இதில் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. சரியா, ஓகே, நான் அதில் அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ கிளாஸ்